ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே. மேக்ஸிமம் அடுத்த ஒரு 4 நாள், இல்ல 3 நாள், 4 ஆர் 3 நாள், 3 ஆர் 4 டேஸ் லைவ் கிளாஸ் வர்றதுக்கு ஓகேவா? ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்து நான் 4 நாள் கழிச்சு தான் மொத்தமா அப்லோட் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் லைவ் கிளாஸ் வர்றதுக்கு முயற்சி எடுங்கள். ஓகே. அதனால டைமு அதிகம் அ மதிய நேரம் இந்த மாரிலாம் போட மாட்டேன் மேக்ஸிமம். காலைலயும் உங்களுக்கு ஒர்க் போறவங்களுக்கும் கரெக்ட்டா இருக்க மாரி தான் டைம் வந்து குடுப்பேன். அப்படிங்கும்போது ஒரு 4 நாள், இல்ல 3 நாள் கரெக்ட்டா பறக்க மாரி பறக்கும். அப்படி இங்க வரல இடையில ஒரு கிளாஸ் அப்படின்னா, 3 நாள், 4 நாள் கழிச்சு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்ப பார்த்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நேத்தே வந்து நேத்து தான் ஆரம்பிச்சோம். ஆனா ஆரம்பிச்சு டக் டக்ன்னு 2 இது முடிச்சுட்டோம். அதாவது 2 இது முடிச்சுட்டு லாஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் பத்தி அடுத்த டைம். அது மேத்தமேட்டிக்கலா எப்படி சொல்யூஷன்ஸ் குடுக்குறது அப்படிங்கிறது வந்து வாட்டர் டிமாண்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிருந்தேன். இப்ப அதுதான் ஆரம்பிக்க போறேன். இது வந்து மேக்ஸிமம் இத நம்பி தான் எல்லாரும் மேக்ஸிமம் பாஸ் ஆகுறதுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு. டிப்ளமோல. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராப்ளம். ஒரு குழந்தையோட போட்டுரும். அது மாரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். கூட்டி ஆவரேஜ் கண்டுபிடிச்சு P0 பிளஸ் NX பார் 4 இல்ல P இன்டு ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் R டிவைடட் பை 100 ஹோல் பவர் n இந்த ஃபார்முலா இருக்கட்டும். இது மாரி ஒரு ஃபார்முலா இருந்திருக்கும். பாஸ் ஆகுறதுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கும். இந்த யூனிட். அதான் நான் சொல்லப் போறேன். எக்ஸாம் பாயிண்ட் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, எந்தெந்த மெத்தட் வந்து மோர் அக்யூரஸியா இருக்கும்ல, எது வந்து எப்ப பயன்படுத்துறோம், ஃபார்முலாஸ் என்ன? அது மாரி தான் கேட்பாங்க. பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் இல்லாட்டி மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப மேல வந்து கண்டுபிடிச்சோம்ல. ஒரு டொமஸ்டிக் எவ்வளவு இருக்கும்? இண்டஸ்ட்ரியலுக்கு எவ்வளவு இருக்கும்? அது டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல் எல்லாமே ஆ பப்ளிக் யூசஸா இருக்கட்டும், லாஸஸ் அண்ட் தெஃப்ட்டா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து மொத்தமா கூட்டும்போது வித் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கும் வித்தவுட் ஃப்ளஷிங் ஐ மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் ஐ மீன் என்ன சொல்றேன்னா, 4 பீப்பிள் யூஸ் பண்றது. வித் ஃபுல் ஃப்ளஷிங்ன்னா உங்களுக்கு ரிச் பீப்பிள் யூஸ் பண்றது. அது மாரி சொன்னேன். ஃபைனலா வரும்போது ஒரு இதுக்கு வந்து 135 குடுத்திருப்போம். இன்னொன்னுக்கு 220 குடுத்திருப்போம். அதெல்லாம் கூட்டி மொத்தம் வரும்போது இங்கிட்டு 335 அங்கிட்டு 227ன்னு நெனைக்கிறேன். லிட்டர் பெர் கேபிட்டா வந்து வந்துரும். ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம்னா, மேத்தமேட்டிக்கலா ஒரு ஊர்ல வந்து இப்ப உங்களுக்கு தெரியும்ல. நம்ம பிரிச்சிருக்கோம். ஊராட்சி, அ நகராட்சி ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இந்த டிவிஷன் வைஸ் எப்படி பிரிக்கிறோம்னா, இங்க வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாரி அத மாத்துறோம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஒரு சென்னை மாரியான பெருநகரம் அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கு. ஆனா, கம்பேர் தென் அதர் ஸ்டேட்ஸ். அதர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்றத விட, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளயே மத்த டிஸ்ட்ரிக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது பரப்பளவு ரொம்ப கம்மி தான் சென்னை. அப்ப அதுல மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்காங்க. மீன்ஸ் என்ன மீனிங்ல இருக்காங்கன்னா, அடர்த்தி அதிகமா இருக்கு. இந்த டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். எப்படி வந்து டிராபிக் டென்சிட்டி வந்து சொன்னேன் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்ல அது மாரி. அப்ப குறிப்பிட்ட இடத்துல நெறைய இருக்கும். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேனே, நீங்க ஒரு 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 வில்லேஜ் ஓரியன்டடா ஏரியாக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்ட சுத்தியே அவங்களுக்கு அவ்ளோ இடம் இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். தோட்டம் வச்சிருப்பாங்க. அது இதுன்னு நெறைய வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அடுத்த வீடே வரும். அப்ப அங்கங்கே கலக்க கலக்க தான் வீடுகளே இருக்கும். அதிக ஸ்பேஸ் இருக்கும். அதே ஒரு சென்னை மாரி இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு கட்டடத்து மேல ஒரு கட்டடம் ஏறி நிக்கும். ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, செட் பேக் டிஸ்டன்ஸ் வந்து இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஒரு சிலர் அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அப்ப ஒரு கட்டடத்து மேல ஒரு கட்டடம் பவுண்டேஷன் நிக்கிற அளவுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இடமே எங்க பார்த்தாலும் வெறும் கட்டடமா காணும். ஃப்ரீ ஸ்பேஸே இருக்காது. அப்ப அப்ப அந்த மாரியான இடத்துல எப்படி ஒரு வாட்டர் சப்ளை வந்து குடுக்கணும்? அப்ப அங்க டிமாண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்? ரெக்யர்மென்ட்ஸ் இன் வாட்டருக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி ஒரு வில்லேஜ் மாரியான இடத்துல எப்படி இருக்கும்? அப்ப இத அப்படி பேசக்கூடாது. நகரம், வில்லேஜ் அப்படின்னு பேசுறத விட்டுட்டு, மக்கள் தொகை அதிகமா இருக்கிறோம். அதே அதிகமா இருக்குதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அதிக டென்சிட்டில காணப்படுறது. குறைவான மக்கள் தொகை இருக்குது. அப்ப இதுக்கு தகுந்த மாரி எப்படி வாட்டர் டிமாண்ட் வந்து நம்ம பிக்ஸ் பண்றது அப்படின்னு மேத்தமேட்டிக்கலா கண்டுபிடிக்கணும். அப்ப இது எத சார்ந்து இருக்கும்? அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இது சார்ந்து இருக்கும். பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். அப்ப பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அதுதான் பார்க்கிறோம். எதுக்காண்டி பார்க்கிறோம்னா, எவர் வாட்டர் டிமாண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அப்ப அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அ இது பண்றது, டிசைன் பண்றது, வாட்டர் சப்ளை சிஸ்டம். அதுதான் இந்த டாபிக். ஓகே. எழுதிக்கிறேங்க. பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அல்லது மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸ்.
இப்ப 1 அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட். 2வது ஜியோமெட்ரிக் இன்கிரீஸ் மெத்தட். ஆடியோ எது பிரேக் ஆகுது, வீடியோ கட் ஆகுது அப்டின்னா எனக்கு உடனே இன்டிமேட் பண்ணிறணும். தெளிவா இருக்கு தானே? ஓகே. இன்கிரீஸ் மெத்தட். அதுக்கடுத்து இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். அதுக்கடுத்து டிக்ரீசிங் ரேட் ஆஃப் குரோத். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட் எழுதிக்கிறேங்க. இந்த மெத்தடு எத பேஸ்டு பண்ணியிருக்கும்னா, பாப்புலேஷன் இன்கிரீஸ் அட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட். இப்ப ஒரே மாரி இன்கிரீஸ் ஆகணும். அது என்ன சார் கான்ஸ்டன்ட் ரேட் அப்டின்னா, 2005க்கு 2015க்கு இடைப்பட்ட அளவுல பாப்புலேஷன் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? ஒரு 10,00,000 பேர் இன்கிரீஸ் 10,00,000 ஒரு 10,000 பேர் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயும் வர விட. சும்மா சொல்றேன். அதே 2015க்கு 2025ன்னு கால்குலேட் பண்ணும்போது, அதுலயும் வந்து ஒரு 10,000 பேர் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மெத்தட பொறுத்தவர எங்க வந்து பாப்புலேஷன் வந்து கான்ஸ்டன்ட்டா ஏறிட்டு போயிட்டு இருக்கோ, அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சார் கான்ஸ்டன்ட்னா கரெக்ட்டா 10,000 வரணுமா? 14,999 வந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்டின்னா அப்படி இல்ல. இதெல்லாம் ஒரு புள்ளி புள்ளி கணக்கு தான். எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா சொல்றது தான். தோராயமா சொல்றது தான். இப்போ வந்து ஒரு 13,00,000 வருது அப்டினாலுமே, அடுத்த வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு பார்க்கும்பொழுது ஒரு 12,00,000 வந்துச்சுன்னா, அத ரவுண்ட் பண்ணிக்கிருவாங்க. கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட்ன்னு ரவுண்ட் பண்ணிக்கிருவாங்க. அப்ப அது மாரி. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்க? ப்ராப்ளம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் ஃபார்முலா எழுதிக்கங்க. டிப்ளோமாக்கு தான் அந்த அளவுக்கு கேட்கறாங்களான்னு தெரியல. நான் குடுத்துர்றேன். அப்ப அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட். ஆர்சிஎஸ்ல ப்ராப்ளத்துக்குன்னு ஒரு செஷன் போடுவேன். கவலைப்படாதீங்க. இப்ப அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட். அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா, திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ப்ஷன் தட் த பாப்புலேஷன் இன்கிரீஸ் அட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட். அதாவது என்ன அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம்னா, பாப்புலேஷன் கான்ஸ்டன்ட்டா ஏறிட்டு போற மாரி நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இடையில பார்க்கும்பொழுது கான்ஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆகுற மாரி எடுத்துக்கிறோம். அப்ப திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ப்ஷன் தட் த பாப்புலேஷன் increases to a constant rate from the last known population. அப்ப லாஸ்ட்னா இப்ப 2005ல பார்த்த டேட்டாஸ வச்சு பார்க்க வேண்டியது தான். 1995லேருந்து 2005 வரையும் எவ்வளவு ஏறி இருக்கு? அப்ப 2005லேருந்து 2015 வரையும் எவ்வளவு ஏறி இருக்கு? அப்ப 2015லேருந்து 2025 வரை எவ்வளவு ஏறும்? அப்படின்னா, அப்ப 1995லேருந்து 2005 வரையும் ஒரு ஆவரேஜா கான்ஸ்டன்ட்டா 10,000 தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2005லேருந்து 1995 டூ 2005 10 வருஷம்.
2005லேருந்து 2015 நான் பார்க்கும்போது, அப்பயும் ஒரு 10,000 தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஐ மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, அந்த கான்ஸ்டன்ட் ரேட்ல தான் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அடுத்து நம்ம பிரீட் ப அ அடுத்து வந்து எனக்கு 2025 இன்னும் வரல. நான் இப்ப 2024ல இருக்கேன். அப்ப லாஸ்ட் 9 வருஷம் டேட்டா வச்சே நான் முடிவு பண்ணிறலாம். இருந்தாலும், ஒருவேள நான் 2015ல தான் வச்சிருக்கோம் டேட்டா. நம்ம 2022ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2, 3 வருஷம் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? லாஸ்ட் 10 தான் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, அப்ப இந்த டைமும் 10 தான் இன்கிரீஸ் ஆகும். அப்படின்னு நம்ம எடுத்து இந்த கால்குலேஷன் மூலமா கண்டுபிடிக்கிறது. இப்ப அப்ப ஃபியூச்சர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் சொல்லுவேன். 1995லேருந்து 2005 வரையும் 10,000 பேர் ஏறியிருக்காங்க. 2005லேருந்து 2015 வரையும் 10,000 தான் ஏறியிருக்காங்க. அப்ப ஃபியூச்சரும் அதான்டா ஏறுவாங்க. அப்ப அடுத்து 10,000 தான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அப்ப அப்படி டேட்டா வச்சு நம்ம குளோஸ் பண்ணி என்ன செய்றாங்க? டேட்டா குடுக்குறாங்க. பிரெடிக்ட் பண்ணி இவ்வளவு இன்கிரீஸ் ஆகலாம் அப்படின்னு குடுக்குறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம 2000 இப்ப தான் நம்ம வந்து வேர்ல்ட்லயே நம்பர் 1 பாப்புலேஷனா இருக்கோம். இப்ப இந்த சர்வே எடுக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்தியா வந்து இந்த தாட்டி தொட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதோ சொல்லியிருப்பாங்கன்னா, லாஸ்ட் 10 வருஷம் கால்குலேஷன் எடுக்க எடுக்க அந்த பாப்புலேஷனோட குரோத் ரேட் வந்து நல்லா கவனிக்கணும். பாப்புலேஷனோட குரோத் ரேட் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கும். அத நமக்கு போட்டியா இருக்கக்கூடிய நாடு, சைனாவோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பாப்புலேஷன்ல. அப்ப அவங்களோட வளர்ச்சி விகிதம் இவ்வளவு தான் இருக்கு. ஆனா நம்மளோட வளர்ச்சி விகிதம் இந்த அளவுக்கு இருக்கும்போது, அப்ப அடுத்து வந்து நம்ம வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணிருவோம். அப்படிங்கிறது தான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப அது நடந்துருச்சு. என்ன பாப்புலேஷன பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம எக்கனாமிக்ஸ நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நான் சொல்லல. பாப்புலேஷன முடிவு பண்ணா தான் டிமாண்ட் கண்டுபிடிக்க முடியும். வாட்டரோட டிமாண்ட் கண்டுபிடிக்க முடியும். வாட்டரோட டிமாண்ட் தெரிஞ்சா ஒருத்தன் தான் அதுக்கு தகுந்த மாரி வாட்டர் டேங்க் வந்து டிசைன் பண்ண முடியும். இதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. அடுத்து. வெயிட். ஓகே. சாரி. இப்ப லாஸ்ட்டா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. அப்ப ஃபியூச்சர் வந்து ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிறலாம். அப்ப அந்த ஃபியூச்சர் ஏன்னா ஒரு வாட்டர் டேங்க் கட்டும்போது, இப்ப கடந்த வருஷத்துல எவ்வளவு வந்திருக்கு அப்படி டிசைன் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு 50 வருஷம் நான் மேல குடுத்திருப்பேனே டிசைன் பீரியட்ன்னு. அப்போ ஒரு டேம்னா உங்களுக்கு 80 வருஷம், இல்ல 30 வருஷம். பம்பிங் மோட்டார் வந்து 15, 30. பம்பிங் ஹவுஸ் வந்து 15. ஓகே. ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இப்படி, டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளது, மெயின் பைப் இப்படி, அப்படின்னா சொல்றோம் அப்படின்னா, அடுத்த அத்தன வருஷத்துக்கு சேர்த்து தான் டிசைன் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு கம்மியா பண்ணிட்டீங்கன்னா, மக்கள் தொகை கூட கூட, அப்ப புது டேங்க பக்கத்துல கட்டிட்டு இருக்க முடியும். ஓகே. தி ஃபியூச்சர் இஸ் பிரெடிக்டட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் டேட்டா. பாஸ்ட் டேட்டா வச்சு அடுத்தடுத்து என்ன வரும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அடுத்த 50 வருஷமா 100 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சென்சஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஓகே. அதுக்கடுத்து இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு இன் லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு டவுன். அதாவது ஒரு பெரிய டவுனா இருக்கும்ல. பெரிய இடமா இருக்கும். பரப்பளவுல அதிக பெருசா இருக்கும். மக்கள் தொகை இங்க பத்தி பேசல. பெரிய டவுனா இருக்கும்ல. அந்த மாரி இடத்துல அரித்மெடிக் இங்கிலீஷ் மெத்தட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இது மாரியான இதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. இப்படிதான் கேட்பாங்க. பாப்புலேஷன் இன்கிரீஸ் வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டா இருக்கும். இது வந்து எதுக்கு சூட்டபிளா இருக்கும்? லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு டவுன். இல்ல சிட்டி. அப்ப இதுதான் கொஸ்டின் ஏரியா. அதுக்கு இது ஃபார்முலா கேட்பாங்க. அப்ப இட் இஸ் யூஸ்டு இன் லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு டவுன். இப்ப ஏர் போட்டுக்கிறங்க. அதுக்கடுத்து இங்க பாப்புலேஷன் போட்டுக்கிறங்க. அதுக்கடுத்து இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் போட்டுக்கிறங்க. ஓகே. இப்ப 1960ல இருக்கோம்னு வச்சுக்கிடுங்களேன். பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும்? P1 அளவுக்கு இருக்கும். வெயிட். இப்ப 1970 10, 10 வருஷம். ஒரு டிகேட் எடுத்துக்கிறேன். P2 P1ங்கிற பாப்புலேஷன்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. ப்ரா இதுல ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, நீங்க நீங்க தடுமாறக்கூடாதுன்றதுக்காண்டி கான்செப்ட்லாம் நான் சொல்லப் போறேன் உங்களுக்கு.
அப்ப 1960னா P1னா ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து P2னா அடுத்து ஒரு 12 லட்சம். இப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட். சரி ஓகே. இது 70 அதுக்கடுத்து 1980ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க P3ங்கிற அளவு பாப்புலேஷன் இருக்கு. 1990 இங்க P4ங்கிறது இது. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, நான் 1990ல தான் 90 முடிஞ்சிருச்சு. 1992ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 95ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு பாப்புலேஷன் 2000ல எவ்வளவு இருக்கும்? அப்படின்னா அடுத்த 10 வருஷம் டிக்கெட் கேட்கறாங்க. அப்ப எனக்கு அடுத்து இன்னும் எதுனா வரல. நான் 1995ல இருக்கேன். அப்ப லாஸ்ட்ல உள்ள P4 வச்சுட்டு, இதுக்கு முன்னாடினா எப்படி எழுதியிருக்குன்னு வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். அதான் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் 1961ல 10,00,000னா, ஃபர்ஸ்ட் எதுவுமே இன்கிரீஸ் ஆயிருக்காது. 1970க்கு பார்க்கும்போது என்ன இருக்கும்? 10,00,000லேருந்து இப்ப 12,00,000 இருக்குன்னா 2,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அத எப்படி கண்டுபிடிக்கிறது? 12,00,000ன்னு சொல்லக்கூடிய P2லேருந்து 10,00,000ன்னு சொல்லக்கூடிய P1 கழிச்சு ஒரு வேல்யூ வரும். அத X1ன்னு வச்சுக்கிறோம். சார் புரியுதா? அடுத்து 1980ல எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, இங்க P3லேருந்து இந்த P2வ கழிக்கணும். கழிச்சா தான் எனக்கு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப P3லேருந்து P2வ கழிச்சோம்னா, எவ்வளவு இன்கிரீஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். X2. அதுக்கடுத்து P4லேருந்து P3ய கழிச்சோம்னா, எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அது X3. அப்ப மொத்தமா யார் இவ்வளவு லேட்டா வர்றது? ஓகே. அப்ப X1, X2, X3 3 வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சா? இப்ப நான் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் X பார் கண்டுபிடிக்கணும். X பார்னா என்ன? 3யும் கூட்டி 3ஆல டிவைட் பண்றது. இப்ப 4னா 4யும் கூட்டி 4ஆல டிவைட் பண்றது. அப்ப X1, X2, X3 வகுத்தல் 3 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதான் X பார். இப்ப ஏன் X பார் கண்டுபிடிச்சோம்னா, அவன் கேட்டிருப்பான். பாப்புலேஷன் அட் 2000க்கு சொல்லுங்க. இல்ல 2010க்கு சொல்லுங்கன்னு குடுத்திருப்பான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஃபார்முலா பாத்துக்கிடுங்க. அவன் எந்த வருஷம் கேட்கிறானோ, என் டிக்கெட் கேட்கிறானோ, அத என்னன்னு வச்சுக்கிடுங்க. ஸ் ஈக்குவல் டூ P லாஸ்ட்டா உள்ளது. ஃபாஸ்ட் டேட்டா ஓன்னு வச்சுக்கோங்க. P0 பிளஸ் NE இன்டு X பார். இங்க நான் கவனிக்க வேண்டியது என்னன்னா, Pnங்கிறது இங்க என்ன? என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு கேட்டிருக்கான்? 2000 கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட் டேட்டா P0ங்கிறது என்ன இங்க இருக்கு? P4ங்கிறது இருக்கு. அப்ப ஸ் ஈக்குவல் டூ 2000 ஸ் ஈக்குவல் டூ இங்க என்ன வரும் நமக்கு? அந்த P4 ஓட வேல்யூ இங்க எழுதணும். ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, அத எழுதணும். அந்த P4 ஓட வேல்யூ என்ன? P 1990 தான் P4 ஓட வேல்யூ. இதுக்கு நேரா என்ன இருக்கு? இதானே 1990 பிளஸ் என் இன்டு எக்ஸ் பார் குடுத்திருக்காங்களா? இந்த எண்ணுக்கு பதிலா என்ன எழுதணும்னா, அவன் எத்தன டிக்கெட் சார் கேட்டிருக்கான்? 1900க்கும் 2000க்கும் எத்தன டிக்கெட் இருக்கு? அப்ப 1960லேருந்து 1970 பார்த்தோம்னா, ஒரு டிக்கெட். அதாவது 10 வருஷம். அதுக்கடுத்து பார்த்தா ஒரு டிக்கெட் 10 வருஷம். அதுக்கடுத்து பார்த்தா ஒரு 10 வருஷம். ஒரு டிக்கெட். அதே மாரி நீங்க பார்க்கும்போது எத்தன டிக்கெட் இருக்கு? அவசரப்பட்டு 10 வருஷத்த போட்டுறக்கூடாது. எத்தன டிக்கெட் அதாவது எத்தன இது இருக்குன்னு பார்க்கணும். அப்ப எத்தன சார் ஆயிருக்கு? அது கான்ஸ்டன்ட் தான். எத்தன ஆயிருக்கு? இப்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப இங்க பி வந்து 2010ன்னு குடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க எத்தன இப்ப 1990ல இருக்கோம். அப்ப எத்தன டிக்கெட்ன்னு எழுதுவீங்க 2000க்கு? n = 2ன்னு எழுதுவீங்க. அதாவது 2 அ 10 வருஷம் ஆயிருக்கு. இங்க ஒரு 10 வருஷம் 1, இங்க ஒரு 10 வருஷம் 1. அவன் கேட்டிருக்கிறது 2000 கேட்டிருக்கான். அப்போ 1 டிக்கெட். அப்ப எண்ணுக்கு பதிலா 1 போட்டுட்டு, எக்ஸ் பார்க்கு இங்க என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்களோ, அத போட்டீங்கன்னா, உங்களுக்கு பி 2000த்துல என்ன வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே பி 2000 பத்தி கேட்டிருந்தான்னா 2 டிக்கெட்ன்னு நீங்க போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது தான். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? இதுல கேட்டா, இதுவும் அடுத்த மெத்தட் தான் சிம்பிள் மெத்தட். ஜேடியூல கேட்கிற அளவுக்கு சொல்லணும். அதுக்கு அடுத்த 2 மெத்தட்னா பேசிக்கா கான்செப்ட் கொஸ்டின் கேட்கவும் தேவையில்ல, ப்ராப்ளம் கேட்க மாட்டான். இது ப்ராப்ளத்துக்காண்டி குடுத்திருக்கேன். சார் புரியுதா இல்லையா எல்லாருக்கும்? ஓகே, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு நமக்கு ஸ்ட்ரெய்ட்டா எடுத்த உடனே இங்க போமாட்டான். சப்போஸ் கேட்கிறான் அப்படின்னா, ஜேடியூல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டியா இருக்கிறது 2 மெத்தட். ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரித்மெடிக், ஜியோமெட்ரிக்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தான் சொல்றேன். ப்ராப்ளமா நடந்தா குழம்பிருவீங்கங்கிறதுக்காக தான் அப்படி பேசிக் கான்செப்ட்டா சொல்லியிருக்கேன். ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மெத்தட். இல்ல ப்ராப்ளம் நடத்தலாமா வேணாமா? வெயிட்.
ஓகே. அடுத்து என்னன்னா, ஜியாமெட்ரிக் இன்கிரீஸ் மெத்தட்ன்னு போட்டுக்கிறேங்க. 2வது மெத்தட். இதுலயும் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது ஈஸி தான். நீங்க பேப்பர் 2 படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஆப்டிட்யூடுக்குன்னு தனி டைம் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கியிருந்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்பீங்க. அதுதான் இப்ப சொல்லப் போறேன். அததான் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, அது மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். நான் பார்க்குற மெத்தட் 2வது மெத்தட் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட். பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்ல. அல்லது அரித்மெடிக் மெத்தட்ல. 2வது மெத்தடு ஜியோமெட்ரிக் இன்கிரீஸ் மெத்தட். ஓகே. இப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பெர்சன்டேஜ் குரோத் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் குரோத் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இது சொல்லப்போனா சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. இன் திஸ் மெத்தட் இன் திஸ் மெத்தட் பெர்சன்டேஜ் growth rate is found and is assumed to be constant. அப்ப இது எப்படின்னா, அ அங்க இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் வித் கான்ஸ்டன்ட் ரேட்ன்னு சொன்னேன். அதே கான்ஸ்டன்ட் ரேட் தான் நான் பெர்சன்டேஜ்ல கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு சொல்றேன். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? 10,000 10,000 வருதுன்னா வேல்யூஸ்ல கான்ஸ்டன்ட் சொன்னது மேல. அரித்மெடிக்ல. ஜியோமெட்ரிக்ல சொன்னேன்னா, போன டைம் ஒரு 10% கூடியிருக்கு. இப்ப அடுத்த டைம் ஒரு 10% கூடலாம். அப்படி பெர்சன்டேஜ்ல கான்ஸ்டன்ட் சொல்றது. சார் ஓகேவா? ஓகே. அப்ப இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, Rன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை இதுல இது எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதுங்கிறது. இட் இஸ் ரெப்ரசன்ட் சென்டர்ட் பை R. ஓகே. R is compounded over existing population. அதுக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, கூட்டு வட்டின்னு சொல்றாங்க. Rங்கிறது காம்பவுண்டட்னா, இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம வந்து ஒருத்தர்ட்டருந்து ஒரு ரூ. 100 வட்டிக்கு காசு ஒரு காசு வட்டிக்கு காசு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரூ. 100 வாங்குனோம்னா, இப்ப மறுமாசம் என்ன செய்றோம்? ஒரு ரூ. 10 சும்மா சொல்றேன்னா, ரூ. 1 வட்டி கட்டுறோம்னு வச்சுக்கிருங்க. ரூ. 100க்கு. அப்ப மறுமாசம் நம்ம என்ன செஞ்சிரு 1 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்றீங்க? ரூ. 1 வட்டி கட்டிறீங்க. ரூ. 100க்கு. இப்ப அடுத்த மாசம் என்ன செய்றீங்கன்னா, அந்த ரூ. 101 வட்டி கட்டுறீங்க. அடுத்த மாசம் வரும்போது என்ன செய்றீங்கன்னா, எவ்வளவு வட்டிக்கு காசு கூடுதோ, அதுக்கு அதுக்கு சேர்த்து நீங்க வட்டி கட்டிட்டு வரீங்கன்னா, அது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க கடைசி வரையும் வாங்குன அசலுக்கு ஒத்தே வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. அந்த ரூ. 100 ஒத்தே கட்டிட்டு இருக்கீங்க. அப்படின்னா தனி வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட்ங்கிறது கூட்டு வட்டி மாரி. இப்ப போன வருஷம் 10,000 பேர் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் அந்த 10,000த்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்கு பெர்சன்டேஜ் போடணும். அடுத்த டைம் ஆ இந்த 10ஓட சேர்த்து இன்னொரு 20 ஏறிருக்குன்னா, அந்த 20யும் சேர்த்து கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து பெர்சன்டேஜ் போடணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப R is compounded over existing population. கிட்டத்தட்ட காம்பவுண்ட் வந்தா கூட்டு வட்டிய பத்தி பேசுறது தான். ஓகேவா? இருக்கட்டும். இப்ப அரித்மெடிக்கும், ஜியோமெட்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, அரித்மெடிக்ல காம்பவுண்டிங் இருக்காது. அதாவது கூட்டு வட்டி முறையிலே இருக்காது. கால்குலேஷன் பாப்புலேஷன். ஜியோமெட்ரிக்ல காம்பவுண்டிங் இருக்கும். அப்ப the difference between சும்மா லோக்கலா எழுதிக்கிறேங்க தங்கிலீஷ்ல விட. The difference between arithmetic first. No compounding is done. அதே ஜியோமெட்ரிக்.
ஜியோமெட்ரிக் பொறுத்தவரை காம்பவுண்டிங் இஸ் டன். கூட்டுவட்டி முறையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எங்கன்னா, அங்க என்ன சொன்னேன்? லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு சிட்டின்னு சொன்னேன். டவுன்னு சொன்னேன். இது எப்படி இருக்குன்னா, யங் அண்ட் ரேபிட்லி டெவலப்டு சிட்டின்னு சொல்றேன். அது என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஏரியா எடுக்கிறேன். திருநெல்வேலிங்கிற ஒரு ஏரியா வந்து நான் செலக்ட் பண்றேன். 1930 இருக்கு. 30ன்னா ஒரு 20,00,000 பேர் வந்து இருக்காங்க இங்க. அதே 2024ல பார்க்கிறேன். இல்லாட்டி 2030ல பார்க்கிறேன். அப்படி வச்சுக்கோங்க. 2030ல பார்க்கிறேன். 100 வருஷம் காலம் இப்படி இல்ல. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, ஒரு 22,00,000 பேர் இருக்காங்க. ஓகே. அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? ஜஸ்ட் 2,00,000 பேர் இன்கிரீஸ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சென்னை மாரியான ஏரியாவ பார்க்கிறேன். ஓகே. சென்னை மாரியான ஓகே. சென்னை மாரியான ஏரியாவ எடுக்கிறேன். சென்னையில வந்து அதே 1930ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, ஒரு 3,00,000 பேர் இருக்காங்க. அதே வந்து 1900 அதே 2030ல பார்க்கும்போது 6,00,000 பேர் இருக்காங்க. அப்ப ராபிட்டா வளர்ச்சிங்கிறது இங்க 20,00,000லேருந்து 22,00,000 100 வருஷத்துக்கு சேர்த்து 2,00,000 தான் ஏறியிருக்கு. அப்ப இங்க 20 இங்க இவ்வளவு தான் இருக்கணும். 40 ஆனா தான் டபுள் மடங்கா இருக்குன்னு அர்த்தம். எப்படி இங்க 3,00,000ங்கிறது 6,00,000 ஆனது டபுள் மடங்கா இருக்கு. அப்ப கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே எது ராபிட்டா குரோத் ஆயிருக்குன்னா, சென்னை தான் ராபிட்டா குரோத் ஆயிருக்கு. சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த பெரிய நம்பர்ல நீங்க கவனம் செலுத்தக்கூடாது. இங்க 20,00,000ங்கிறது 2,00,000 20,00,000ங்கிறது 40,00,000 ஆனா தான் டபுள் மடங்கு. 40,00,000 இங்க இருக்கு. 2,00,000 குடியிருக்கிறது இங்க இருக்குன்னு நீங்க பார்த்துக்கங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மின்னு. ஆனா இங்க 3,00,000 வந்து 6,00,000 ஆயிருச்சு. அப்ப இங்க டபுள் ஆயிருச்சு. அப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன சிட்டி இப்பதான் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலயும். அது ராபிட்டா குரோத் நடக்குது அப்டின்னா, சென்னை, பெங்களூரு இந்த மாரி இடத்துல நம்ம என்ன செய்வோம்னா, ஜியோமெட்ரிக்கல் இங்கிலீஷ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சார் புரியுதா? ஓகே. இது நான் எக்ஸாம்பிள்க்கு தான் சொன்னேன். சென்னை இப்படி இருக்கா? அப்டின்னா அப்படி இல்ல. அது வந்து ரொம்ப ஸ்மால் இடத்துல நெறைய வளர்ச்சி அடைகிறது. ஓகே. நான் சொல்றேன் அடுத்தது. இன்கிரிமெண்டல் இங்கிலீஷ் மெத்தட் இருக்கு. டிகிரிமெண்டல் இங்கிலீஷ் மெத்தட்லாம் இருக்கு. ஓகே. சரி. கான்செப்ட் பத்தி புரிஞ்சுக்கிறணும். அடுத்து. இப்ப அடுத்து என்ன சொன்னேன்னா, இது இது இம்பார்ட்டன்ட் சார். இதுக்கு இந்த மெத்தட் எங்க சூட்டபிலிட்டியா இருக்கும் அப்டின்னா, ஃபார் யங் அண்ட் ராபிட்லி டெவலப்பிங் சிட்டீஸ்ல ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஃபார் யங் அண்ட் ராபிட்லி டெவலப்பிங் டவுன் ஆர் சிட்டீஸ். ஓகே. அப்ப பெர்சென்டேஜ் ஆஃப் இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன். அப்ப இந்த மெத்தட பொறுத்தவரை பெர்சென்டேஜ் ஆஃப் இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்டின்னா, ஃபார்முலா எழுத போறேன். ஃபர்ஸ்ட் தியரட்டிக்கலா குடுக்குறேன். பெர்சென்டேஜ் ஆஃப் இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் எப்படி இருக்கும்னா, இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன் வகுத்தல் ஒரிஜினல் பாப்புலேஷன். இன்டு 100 போட்டுக்கிறது. ஓகே. அப்ப ஜியோமெட்ரிக்கல பொறுத்தவரை ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்டின்னா, Pn ஈக்குவல் டூ P0 ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் R வகுத்தல் 100 ஹோல் பவர் n. நல்லா கவனிங்க. Pn ஈக்குவல் டூ P0 ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் R டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. அப்ப இந்த இதுதான் உங்களுக்கு என்னது? ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட்ல இருக்கக்கூடிய அந்த குரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன். அப்ப இத முடிவு பண்ணிட்டு தான் டிமாண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு இருக்கு? இப்ப டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க் வந்து எப்படி குடுக்கணும்? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி அமைக்கணும்? அப்படிங்கிறது ஒரு ஐடியா வர முடியும். சார் புரியுதா? ஓகே. அடுத்து. ஒருவேளை இதுல ப்ராப்ளம் கேட்கிறேன் அப்படின்னா,
எப்படி மோடு இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்துருவாங்க, பாப்புலேஷன் கொடுத்துருவாங்க, தியரட்டிக்கலாக கொடுப்பான், டேப்லெஷனாக கொடுப்பான். மேக்ஸிமம் தியரட்டிக்கலாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும் கரெக்டாக. பாப்புலேஷன், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், அதுக்கடுத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் போட்டுக்கிறேங்க. இப்போ இதில் 1960 போட்டு P1 அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காங்க. இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் வந்து டேஷ் போட்டுக்கிறேங்க. இங்கே டேஷ் போட்டுக்கிறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் டேட்டா கொடுத்துறேன், அப்புறம் இங்கிட்டு வரேன். P1 வச்சுக்கிறேங்க. அதே 1970ல் P2ங்கிற அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பர். அதே 1980 P3ங்கிற அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காங்க. அதே 1990ல் P4 அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காங்க. மேலே கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்காது. P2லேருந்து P1 கழிப்போம். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. P1 கழிப்போம். வர்றதை X1 வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து P3லேருந்து P1 கழிப்போம். சாரி P3லேருந்து P1 கழிப்போம். சாரி P2 கழிப்போம். அதை X2 வச்சுக்கிறோம். அது P4லேருந்து P3 கழிப்போம். அதை வந்து X3ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து அதான் கவனிங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கு. அப்ப இதுக்கு இன்க்ரீஸ் இருக்காது. X2லேருந்து X1 கழிங்க. அப்ப X2லேருந்து X1 கழிப்போம். சரி கரெக்டாக தான் போட்டுட்டு இருக்கேன்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கொடுத்துட்டேன்னா சாரி ஒரு நிமிஷம் சார். பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கேன். அதனால என்ன சொன்னா இது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா R1 ஈக்குவல் டு நல்லா கவனிங்க. இங்க X1 இருக்கா? அப்ப X1ங்கிறது கீழே உள்ள இந்த இதுக்கு முன்னாடி உள்ள பாப்புலேஷன் P1 தானே? இதோட போய் P1 போடுங்க. அப்ப அதுல நம்மளுடைய X1 எவ்வளவு பர்சன்டேஜ்? இன்டு 100 போட்டா பர்சன்டேஜ்ல கிடைச்சிடும். அடுத்து R2 வேணும்னா இங்க X2 இருக்கா? ஓகே X2 போட்டுக்கிறேங்க. இதுக்கு X2க்கு முன்னாடி உள்ள பாப்புலேஷன் என்ன? P2. அப்ப டிவைட் பை P2 போட்டு இன்டு 100 போட்டா எவ்வளவு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் சரி. அடுத்து R3 போடுங்க. இங்க என்ன இருக்கு? X3 இருக்கா? அப்ப X3 இங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு? P3 அளவு இருக்கா? அப்ப அதை போட்டுக்கிறேங்க. இன்டு 100 போட்டீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் தெரிஞ்சு போயிடும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப R1, R2, R3 இங்க தெரிஞ்சு போயிரும். இதுக்கு தான் நீங்க ஆவரேஜ் எடுக்கணும். அப்ப ஃபார்முலா எப்படி வரும் எப்பயும் போல? இங்க குடுத்திருக்கிறதுக்கு இங்க எடுக்கணும் ஆவரேஜ். எடுத்துட்டு லாஸ்ட்டா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு அரித்மெடிக் எடுக்கணும். அப்ப R ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 பிளஸ் R3 வகுத்தல் 3 போட்டா ஒரு வேல்யூ வரும். இதான் R. அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதாவது உங்களுக்கு P எத்தனாவது வருஷம் கேட்கறான்? இப்ப P 2000 கேட்கறான் அப்படின்னா, அப்ப P 2000 நல்லா கவனிக்கணும். 2000 ஈக்குவல் டு P பிரசன்ட் இங்க P4 என்ன? P 1990 தானே? லாஸ்ட்டா உள்ள டேட்டா, பாஸ்ட் டேட்டா அத போட்டுட்டு 1 பிளஸ் இங்க R எவ்வளவு வந்திருக்கு? அதோட வேல்யூ போட்டு கீழ 100 இப்படி ஹோல் பவர் போட்டு ஹோல் பவர் 1. அப்ப எத்தனை டிகேடு கேட்டிருக்கான்? 2000 கேட்டிருக்கான். அப்ப 1990லேருந்து 2000க்கு ஒரு டிகேடு தான். இதே 2010 போட்டிருந்தானா 1990லேருந்து 2010 2 டிகேட்னு போட்டிருப்பேன். அப்ப மேல உள்ள எண்ணுக்கு 1 போடணும். சார் ஓகேவா? n ஈக்குவல் டு 1 போடணும். 2000 கேட்டிருந்தால் கரெக்டா ஆன்சர் வந்துரும். சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகே. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு கான்செப்ட் கொஸ்டின் ஒரு பெரிய பாராகிராஃப் ஒரே லைன்ல முடிக்கிறேன் பாருங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம் குடுத்திருக்காங்க. அந்த ப்ராப்ளத்த அரித்மெடிக் மீனிங் மெத்தட்ல போட்டு கண்டுபிடிக்கிறீங்க ஒரு ஆன்சர் வருது. ஜியோமெட்ரிக்கல் மெத்தட்ல போடுறீங்க ஒரு ஆன்சர் வருது. இது 2ஓட கம்பேர் பண்ணும்போது எதுக்கு டேட்டாஸ் வந்து கூட கிடைக்கும், வேல்யூஸ் கூட கிடைக்கிற மாரி இருக்கும் அப்படின்னா அரித்மெடிக் மீன் மெத்தட் தான். இப்ப ஜஸ்ட் இதெல்லாம் கேட்கறானான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு விஷயத்த எழுதிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல கூட எழுதிக்கிறேங்க லாஸ்ட்டா. அரித்மெடிக் மீன் மெத்தட் தான் ரெண்டா தானா இருக்கும். ஜியோமெட்ரிக்கல் மெத்தட்ல கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவோட எப்பயுமே. ஜஸ்ட் இத வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து 3வது மெத்தட். இந்த ப்ராப்ளம் கேட்டா இந்த 2 மெத்தட் தான் சார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா மெத்தடும் எப்படி கேட்பான் அப்படின்னா, ஜஸ்ட் தியரட்டிக்கல் கொஸ்டினா தான் கேட்பான். இது எதுக்கு சூட்டபிளா இருக்கும்? ஃபார்முலா எப்படி இருக்கும்? அப்படிதான் கேட்பான்.
அதுக்கு மேல ரொம்ப இன்டெப்த்தா போட்டு உங்கள குழப்பிற மாட்டான். அவ்வளவுதான் இந்த மெத்தட் முடிக்க போறோம். அப்ப இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட்ன்னு போட்டுக்கிறங்க அடுத்து. அடுத்து இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். அப்ப இத பொறுத்தவரை அதாவது காம்பினேஷன் ஆஃப் த எபோவ் 2 மெத்தட். மேல பார்த்த 2 மெத்தடோட காம்பினேஷன் தான் அடுத்த மெத்தடே அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப இதெல்லாம் எழுத வேணாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இது எப்படி குடுக்கலாம்னா, த ஆவரேஜ் ஆஃப் இன்கிரீஸ் இன் பாப்புலேஷன். அது என்ன குடுத்திருக்காங்க? இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். அரித்மெட்டிக் இன்கிரீஸ் மெத்தட்ன்னு ஒண்ணு பார்த்தோம்ல. ஜியோமெட்ரிக்கல் இன்கிரீஸ் மெத்தட்ன்னு ஒண்ணு பார்த்தோம்ல. 2மே ஜியோமெட்ரிக்கா இருக்கட்டும், அரித்மெட்டிக்கா இருக்கட்டும் 2ல என்ன பார்த்தோம்? இன்கிரீஸ் மெத்தட் பார்த்தோம். அந்த இன்கிரீஸ்க்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். சார் புரியுதா? ஓகே. அப்ப த ஆவரேஜ் ஆஃப் நீங்க வந்து 8 கரெக்ட். 8 இது முடிச்சிருக்கோம். 9 நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க 8 இதுக்கு நீங்க பழைய ஜிடி கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வரும். அதாவது நம்ம இந்த நோட்ஸ் வந்து படிச்சா போதும். நம்மளால 200க்கு 200 இதுவரையும் போட்டு யாரும் பார்த்தது இல்லன்னா. அந்த அளவுக்கு கூட நீங்க போடலாம் மேக்ஸிமம். நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல. ஒரு 170 போட்டாலே சேஃப்டி ஜோன் தான். அப்ப உங்க அ உங்களுக்கு ஆர்வம் வேணும்னா, இதுக்கு முன்னாடி டிப்ளோமா ஸ்டாண்டர்ட்ல என்ன எக்ஸாம் நடந்திருக்கு? ஜேடியூ எக்ஸாம் நடந்திருக்கு. அத நெட்ல கொஸ்டின் பேப்பர் டெவலப் பண்ணி, நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டும் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து எப்படி சொல்றது? நமக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் தெரியுதே! அப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்னா இவ்வளவு கொஸ்டின் நம்ம போடுறோம்னா போஸ்டிங் ஈஸியா கிடைச்சிரும். ஒரு உமன்ஸா இருக்கீங்க அப்டின்னா 180 கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா அசால்ட்டா போடுறீங்கன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். ஜென்ஸா இருக்கீங்கன்னா ஒரு 165 கொஸ்டின் போடுறீங்கன்னா போஸ்டிங் கன்ஃபார்ம். டெக்னிக்கல பொறுத்தவர. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப முடிச்ச சப்ஜெக்ட்னா நீங்க போட்டு பார்க்கணும். அப்படிதான் உங்கள நீங்க இது பண்ணிக்கிறணும். உங்கள வந்து எடை போட்டு பார்த்துக்கிறணும். ஓகே. இப்ப இந்த ஆவரேஜ் ஆஃப் increase in population is found by சார் நாளைக்கு என்ன டெஸ்ட் சொல்லிக் குடுத்துருக்கோம்? எஸ்இடி ஆ, ஆ. அரித்மெட்டிக் இன்கிரீஸ். சப்போஸ் யாரும் இன்னும் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணல அப்டின்னா என்ட்ட முன்கூட்டியே சொல்லிருங்க. வேணா டெஸ்ட்டோட 2 நாள் தள்ளி வைக்கிறேன். ஓகேவா? எனக்கு இன்டிமேட் பண்ணிருங்க. ஒரு 2, 3 ஒரு 2 பேர் தான் சொல்றீங்க அப்டின்னா நான் விட்டுருவேன். ஓகே. The average of increase in population is found by arithmetic increase in population increase method போட்டுக்கோங்க. ஓகே. இதோட முடிச்சிருங்க. மெத்தட் found by arithmetic increase method. ஓகே. ஃபார்முலா என்ன வரும் அப்டின்னா, நான் கேட்கறானான்னு தெரியல பார்த்துக்கங்க. P0 plus nx bar. ஃபர்ஸ்ட் இதுல பார்த்திருப்போம்ல, அது பிளஸ் அதோட சேர்ந்து வரும் இன்னொன்னு. n into n plus 1 divided by 2 y bar. x bar y bar 2 இருக்கும். But this method is prepared when type of city is unknown. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு பக்கத்துல மத்திய பிரதேஷ். அதுக்கடுத்து இப்படி ஒவ்வொரு பிளேஸஸா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். மும்பை இந்த சைடு, ஓகேவா? இந்த சைடு வந்து ஹைதராபாத்து. ஆ அதுக்கடுத்து கீழ வந்து ஆந்திர பிரதேஷ், இங்கிட்டு கேரளா, இங்கிட்டு தெலுங்கானா, அதுக்கு இந்த சைடு வந்தா தமிழ்நாடு. இப்படி நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்த்துட்டு வரும்போது, இடையில ஒரு ஊருக்கு திடீர்னு நம்மளால பாப்புலேஷன் வந்து மிஸ் ஆயிருச்சு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, பழைய டேட்டாவும் ஏதோ ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வந்து அழிஞ்சு போயிருச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்ல எதுவுமே ஏத்தி வச்சுக்கறல அப்படின்னு வச்சுக்கிருங்க. டெக்னாலஜிலாம் வரல. எதுவுமே அவங்க ஏத்தி ரெக்கார்ட் வைக்கல. பேப்பரா இருந்த எல்லா மெட்டீரியலும் ரிட்டையர் ஆச்சு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபியூச்சர் பாப்புலேஷனா அப்படின்னா, அதே மாரி குரோத் ரேட் வேற பக்கத்துல எது எதுலாம் வந்திருக்கோ, அதோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்பான். அப்ப திஸ் மெத்தட் இஸ் பிரிபேர்ட் வென் டைப் ஆஃப் சிட்டி அன்னோன். சில சிட்டில வந்து உங்களுக்கு டேட்டாஸ் அன்னோனா இருக்கு அப்படின்னா, அந்த மாரி இடத்துல இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் பார்த்துக்கலாம். இதே மாரி இன்கிரீஸ் எங்கெங்கலாம் நடந்திருக்குன்னு பார்த்து, இப்ப வந்து மும்பைல இதே மாரி இன்கிரீஸ் நடந்திருக்கு. எப்ப நமக்கு மிஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு டேட்டா வந்து மிஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து இதே மாரி அசாம்ல நடந்திருக்கு. இதே மாரி உத்தரப்பிரதேச நடந்திருக்கு. அப்ப அது இன்கிரீஸ்
பரப்பளவு கூட இருக்கலாம், மக்கள் தொகை கூட இருக்கலாம். ஆனா இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒரே மாரி நடந்திருக்கு அப்டின்னா, இப்ப நான் சொன்ன அசாம், உத்தரப்பிரதேசு, மும்பை. அப்ப இந்த 3 இதையும் எடுத்து அந்த இன்கிரீஸ் ஆயிருக்கிறதுக்கு ஆவரேஜ் போட்டு, அந்த வேல்யூ எடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து வச்சுக்குருவாங்க. சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப திஸ் மெத்தட் இஸ் prepared when type of city is unknown. ஓகே. இதுக்கு நான் இது எழுதல. விட்டுட்டேன். ஓகேவா? இதுக்கு நான் ஃபார்முலா குடுக்கல. விட்டுட்டேன். பாத்துக்கலாம்ன்னு. ஏன்னா கேட்க மாட்டான். கேட்டா அந்த ஜஸ்ட் இந்த மேல குடுத்துருக்கிறத வச்சு டேட்டாஸ் கேட்கலாம். அடுத்து அடுத்து என்ன குடுக்க போறேன்னா, லாஸ்ட் மெத்தட். அதாவது என்ன சார் லாஸ்ட் மெத்தட் அப்படின்னா, டிக்ரீசிங் ரேட் மெத்தட். ஓகே. அடுத்து என்னன்னா, டிக்ரீஸ் ரேட் மெத்தடும் குடுக்கணும். 4வது. டிக்ரீசிங் ரேட் மெத்தடும் குடுத்துருங்க. அதாவது இன் திஸ் மெத்தட் an average percentage decrease from past data is found outன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்படின்னா, அதாவது எப்படி இன்கிரிமெண்டலுக்கு ஆவரேஜ் எடுத்தோமோ, அதே மாரி டிக்ரீஸ் ஆகுறதுக்கு ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிக்கிறது. அவ்வளதான். அதான் டிக்ரீசிங் ரேட் மெத்தட்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஆவரேஜ். டிக்ரீசிங் சில இடத்துல டிக்ரீசிங் டிகிரி டிக்ரிமெண்டல் டிக்ரீஸ் மெத்தட்ன்னு குடுத்துருப்பாங்க. சில இடத்துல டிக்ரீசிங் ரேட் மெத்தட்ன்னு குடுத்துருப்பாங்க. 2ம் ஒண்ணு தான் கிட்டத்தட்ட. அப்ப இன் திஸ் மெத்தட் an average percentage decrease from past data is found out. இப்ப ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு. ஆனா தொடர்ச்சியா அது டிகிரீஸ்ல வந்திருக்கு வேல்யூ எல்லாம் அப்படின்னா, பாஸ்ட் டேட்டாவோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப பெர்சன்டேஜ் டிகிரீஸ் ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா இஸ் ஃபவுண்ட் அவுட். ஓகே. அப்ப பாப்புலேஷன் இஸ் எப்ப டிகிரீஸ் ஆகும் ஒரு இடத்துல மக்கள் தொகை? உங்களுக்கு டவுட் வரும். சார் மக்கள் தொகை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தானே போகும். எப்படி டிகிரீஸ் ஆகும்? ஒரு இயற்கை பேரிடர் தான் குத்து குத்தா நிறைய பேர் சாகுவாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல பர்த் ரேட் இன்கிரீஸ் ஆகி கரெக்ட்டா ஈக்குவல் ஆயிருமே அப்படின்னா, ஒரு சிட்டில இப்ப சென்னையே எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து இன்னும் சேச்சுரேஷன ஃபில் பண்ணல. ஒரு சேச்சுரேஷன ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா, யாரும் சென்னைக்குள்ள யாரும் இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள யாரும் வர முடியாது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு சிட்டில அவைலபிலிட்டிங்கிறது வெறும் வேலைக்கு ஒத்தையும் இல்ல. இப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வேலைக்கு இல்ல அந்த கம்பெனில வந்து வேக்கன்சி இல்ல எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, யாராச்சும் உள்ளுக்குள்ள போ முடியுமா? என்ன மீனிங்ல பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? சேச்சுரேஷன் ஃபில் ஆயிடுச்சுன்னா. தொட்டுருச்சுன்னா. அது மாரி ஒரு சிட்டில மக்கள் தொகை வந்து தான் இருக்கக்கூடிய பொசிஷன்ல சேச்சுரேஷன ஃபில் பண்ணிருச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் அங்க வந்து யாரும் போ முடியாது அப்டின்னு சொல்றாங்க. சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அதுக்கடுத்து அது இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால நெருக்கடி ஏற்பட்டு, இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? ஓகே. அப்ப அதனால அந்த அந்த 20,00,000 இருந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 18,00,000 முடியும் குறைய ஆரம்பிச்சுரும். ஓகே. இப் பாப்புலேஷன் இஸ் ரீச்சிங் டுவர்ட்ஸ் சேச்சுரேஷன் அண்ட் growth
That is degrees. That's all. அப்ப இத பார்முலான்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏயிலே கேட்டுருக்காங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஏன் அந்த பிரச்சனை நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஒரு சில பேர்னா, அவங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எவ்வளவு குடுத்தாலும் மனப்பாடம் பண்ணிருவாங்க. ஓகே. நான் காலேஜ்ல ஒர்க் பண்றதுலேருந்தே பார்த்துருக்கேன். அதுல நான் ரொம்ப இதா இருப்பேன். ஒரு சில பேர்னா சென்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருந்துட்டே இருக்கு. அவங்க எது குடுத்தாலும் அந்த ஒர்க்க கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிருவாங்க. நம்மளோட வேலை என்னன்னா, அவங்களுக்கு கரெக்ட்டா குடுத்துறணும். அதான் விஷயம். அப்ப நம்ம எழுதுறதுல ஒரு விஷயம் தப்பு பண்ணிறக்கூடாது. ஒரு சில பேரு நல்லா எது குடுத்தாலும் எழுதுறாதுன்னு மனப்பாடம் பண்ணிருவாங்க. நல்லா பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்ல ஸ்டேட் லெவல்ல 2வது ரேங்கோ, 4வது ரேங்கோ, 1 ரேங்கோ எடுக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. அது தடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எழுதிறது எல்லாமே. ஓகே. R0 பிளஸ் R டேஷ் டிவைடட் பை 100. என்ன பொறுத்தவரை யாரையும் குறைச்சு எடப்படக்கூடாது. எப்ப வேணுமானாலும் யார் வேணுமானாலும் அதிசயம் பண்ணலாம். ஓகே. அடுத்து. இப்ப இத வந்து ஒரு ஆர்டர்ல கேட்பாங்க சார். ஃபர்ஸ்ட் அரித்மெடிக் இன்கிரீஸ் மெத்தட் பார்த்தோம். அதுக்கடுத்து இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் சாரி ஜியோமெட்ரிக் இன்கிரீஸ் மெத்தட் பார்த்தோம். அதுக்கடுத்து இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் பார்த்தோம்ல. இத ஆர்டர் வைஸ் எது அதிகம், எது கம்மி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தா பார்த்துக்கிடுங்க. அரித்மெட்டிக்கல் இன்கிரீஸ் மெத்தட விட அக்யூரசி லெவல்ல இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட் நல்லா இருக்கும். ஐஏஎம் இன்கிரிமெண்டல் இன்கிரீஸ் மெத்தட். அத விட அக்யூரசி லெவல்ல ஜியோகிராபிக்கல் இன்கிரீஸ் மெத்தட் நல்லா இருக்கும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஆர்டர் வைஸ் கேட்பாங்க அக்யூரசி லெவலுக்கு. நீங்க பார்த்து கரெக்ட்டா டிக் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து. அடுத்து லாஜிஸ்டிக் கர்வ் லெக்கு போனோம். ஒரு நிமிஷம். ஓகே. அடுத்த கேட்டீங்க என்னன்னா, லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தடு இல்ல குரோத் கர்வ் மெத்தட்ன்னு குடுப்பாங்க சொல்லுவாங்க. அதான் பார்க்குறேன். அடுத்து போறேன். எழுதிக்கிறேங்க. குரோத் கர்வ் மெத்தட். இது யார வந்து இத நான் கேட்கிறேனான்னு தெரியல. லைட்டா பார்த்துக்கங்க. இன்ட்ரோடியூஸ்டு பை வெர்கல்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. பிஎஃப் வெர்கல்ஸ்ட். பிஎம்ல பிஎஃப். யார் வந்து அறிமுகப்படுத்துனாங்கன்னா, இன்ட்ரோடியூஸ்டு. ஓகே. எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட்டு பாப்புலேஷன் சேஞ்சுக்கு எது ரெஸ்பான்சிபிலிட்டினா 3 விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி. பர்த் ரேட் அதாவது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்ச்சி விகிதம். அதாவது பர்த், டெத், மிக்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு குழந்தைகள் பிறக்குது, எவ்வளவு பேர் இறக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்துக்கிறவங்க எப்படி இருக்காங்க. அப்ப இத பொறுத்து தான் ஒரு இடத்துல பாப்புலேஷன்ங்கிறது அது முடிவு பண்ண முடியும். இப்போ ஒரு ஏங்கிற சிட்டில இருந்து பிங்கிற சிட்டிக்கு இடம்பெயர்றாங்கன்னா, அப்ப ஏ சிட்டில பாப்புலேஷன் கம்மியாகும். அப்ப அங்க வந்து பாப்புலேஷன் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பத்தி பேசுவாங்க. இப்ப பிங்கிற சிட்டில என்ன செஞ்சிருக்காங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட ஏங்கிற சிட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட பேரு மூவ்மெண்ட் நடந்திருக்காங்க. இடம்பெயர்ச்சி வந்திருக்காங்க. அப்ப இங்க கூடியிருக்கும். அப்ப மிக்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு டெத். அதாவது ஒரு இடத்துல அந்த அந்த ஏங்கிற பிளேஸ்ல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. அப்ப குறைஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இறந்திருக்காங்க இவ்வளவு பேர் அப்படின்னா, எவ்வளவு குழந்தைங்க பிறந்திருக்கு. அப்ப அது 2யும் ஈக்குவல் பண்ணி கான்ஸ்டன்ட்டா இருக்கா? இல்ல எது வந்து இன்பேலன்ஸ்டா இருக்கு. பர்த் ரேட்டா, டெத் ரேட்டா அப்படின்னு முடிவு பண்றது. அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கான பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப the 3 மேஜர் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாப்புலேஷன்
சேஞ்ச் ஆர் ஒன்றை பார்த்து ரெண்டாவது எத்துன்னு எழுதிக்கிறேங்க. இறப்பு வீதம் மிகிரேஷன் இடப்பெயர்ச்சி. இதெல்லாம் இப்ப சென்னையை நோக்கி எல்லாரும் படையெடுத்து போறாங்க வேலை தேடி. அப்ப அங்க வந்து கூடிரும். திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் நடைமுறைக்கு எது நடக்குதோ அது. ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா வயசாகி இறக்குறது. இப்ப இதுல இயற்கை பேரிடர் உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எக்ஸப்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். சார் அப்படி நான் சொல்றேனே? எக்ஸப்ட். இப்ப திடீர்னு பஞ்சம் பிழைக்கிறதுக்காண்டி இப்பதான் குடியுரிமை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சொல்றேன். இப்ப பக்கத்து முன்னாடி என்ன பார்ப்போம்னா, பங்களாதேஷ், ஓகே நம்ம அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்கள்னாலயும், இல்ல அதிக வறட்சி நிலை காரணமாகவும், அங்கேருந்து மக்கள் வந்து கோடி லட்சக்கணக்குல நம்ம நாட்டுக்குள்ள வந்து இடம்பெயர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க, அகதிகளா. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இது மாரி நேச்சுரல் டிசாஸ்டர் அது மாரியான விஷயங்கள கன்சிடர்ல எடுத்துக்க கூடாது. இந்த சேஞ்ச் ஆகுற பாப்புலேஷன்ல. ஓகேவா? ஓகே. ஆவரேஜா எவ்வளவு பேர் இறக்குறாங்க, பிறக்குறாங்க. எவ்வளவு பேர் சும்மா ஒரு வேலை தேடி போறாங்க. இது மாரியான விஷயங்கள் தான் எடுத்துக்கிறோமே தவிர, திடீர்னு ஒரு வைரஸ் பரவி பல கோடி பேர் இறந்துட்டாங்க. அப்ப அதுனா இதுல கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஓகேவா? இதான் லாஜிஸ்டிக் ஆர் கிரவுட் கர்வ் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே? ஓகே. அடுத்து. அடுத்து இந்த கிராப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே எழுதிக்கிறேங்க. இந்த படம் வேணா கேட்கலாம். எஸ் டைப்ல இருக்கும். அதுக்கு இந்த 10 டெத் இமிகிரேஷன் எல்லாம் கேட்கலாம். ஃபார்முலானா ரொம்ப பெருசா போகும். இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே. நம்மளுடைய ஆர்வம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எடுக்கிற செயல்ல சக்சஸ் குடுக்குறதே. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நீங்க அதுல அதுல ஃபிட்டா இருக்கீங்க, அன்ஃபிட்டா இருக்கீங்க. உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு, நாலேட்ஜ் இல்ல. ஓகே. இதுனா மேட்டரே இல்ல. ஓகேவா? ஒரு விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க. அதான் விஷயம். படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலைய பார்க்கிறதா இருக்கட்டும். ஒரு 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 கேவலமான ஒரு வேலைய உங்ககிட்ட குடுத்தாலும் கூட, அதுல கூட நீங்க வந்து நீட்டா பண்ணணும். ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கணும். கேவலம்னா தவறான வேலைன்னு சொல்லல. சாரி நானே வந்து இப்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டேன். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு 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 ரொம்ப ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய இத சொல்றேன் அப்படின்னா, கேவலம்னு நான் சொல்லல அத மீன் பண்ணி. அந்த வேலை குடுத்தாலும் கூட, அதுல வந்து உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட்னஸ் தெரியணும். அதுல வந்து எப்படி நீங்க அப்டேட் பண்ணி இது எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க யோசிக்கணும். புரியுதா நான் சொல்றேன்னு? அப்படி இருக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயம். ஒரு படிக்கிற விஷயம், ஒரு வேலை வாங்கக்கூடிய விஷயம், உங்க லைஃப் ஸ்டைலே மாத்தக்கூடிய ஒரு விஷயம், உங்கள சமுதாயத்துல அதிகாரத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். இப்போ ஒரு ஒரு டீசென்ட்டான ஒரு பெரிய விஷயங்கும்போது, அப்ப அதுக்கு எவ்வளவு டெடிகேட்டடா இருக்கணும், எவ்வளவு ஆர்வமா இருக்கணும். அதுதான் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் சார். ஆர்வம் தான் தன்னம்பிக்கைக்கான ஆணிவேரே. ஒரு விஷயத்துல நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா, அதுல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. பாருங்கவேன். கரெக்ட்டா இருக்கு. நான் சொல்றது வந்து 100% உண்மை. ஆர்வம் இல்லாத இடத்துல தன்னம்பிக்கையும் குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் பண்ணணும். நம்ப நம்ப எது செஞ்சாலும், அத வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க தப்பே செஞ்சாலும், தப்ப உணரணும். ஓகே. ஆனா, அதுல வந்து அதனால நீங்க வந்து ஒரு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாரும் தப்பு தான் செய்றாங்க. ஓகேவா? தப்ப உணரணும். அந்த தப்ப அடுத்து அடுத்து பண்ணக்கூடாது. அதுனா கரெக்ட்டு தான். அத நெனச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்ணி போராடி தோக்குறீங்க அப்படின்னா, அப்ப பாருங்க. அதுல வந்து உங்கள நீங்க விட்டு குடுத்துறக் கூடாது. நீங்க உங்கிட்டயே தோத்துட்டீங்க அப்படின்னா, முடியாது நம்மளால அப்படின்னு தோத்துட்டீங்க அப்படின்னா, அங்கேயே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவ்வளதான்னு அர்த்தம். ஓகேவா? எஸ் கர்வ் டைப்ல வரும். இப்படிதான் இருக்கும். கீழ வந்து இதுல வந்து பாப்புலேஷன் குடுத்திருப்பான். கீழ இயர் குடுத்திருப்பான். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே. அப்ப இது கேட்டா எஸ் கர்வ் டைப்ல வரும் சார். ஓகேவா? அப்ப வேணா இப்படி கேட்கலாம். அப்ப இத ஏன்னு சொல்லுவோம். இந்த சைடு உள்ளத ஏன்னு சொல்லுவோம். இத பின்னு சொல்லுவோம். அப்ப டோட்டல் குரோத் ரேட் எப்படின்னு கேட்கறாங்கன்னா, ஏ பிளஸ் பி. ஆப்ஷன்ல எது இருந்தாலும் நீங்க அடிங்க. சார் ஓகேவா? ஓகே. லாஜிஸ்டிக்ல கேட்கறாங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி. இத அடிச்சிருங்க. இதான் கரெக்ட். அடுத்து அதுக்கடுத்து இதுல ஜேடி லெவலுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஏஇ லெவலுக்கு நெறைய சொல்லலாம். கம்பேரேட்டிவ் மெத்தட் அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு நெறைய சொல்லிட்டு போலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் அதுல வரும்ல. அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே.
அவ்வளோதான் சார். கிட்டத்தட்ட இந்த இந்த டாபிக்கே முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து நம்ம வேற எதோ ஆரம்பிக்க போறோம். வேற எதோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிர்றேன். அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேபிட்டா டிமாண்ட் போடுதுங்க. தமிழ்ல தான் சொல்லப் போறேன். ரொம்ப ஷார்ட் லைட்டா இதுல ஒரு கொஸ்டின் மாட்டுனுச்சுன்னா எழுதிடணுங்கிறதுக்காண்டி மேலோட்டமா தமிழ்ல தான் சொல்லப் போறேன் பாத்துக்கங்க. அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டக்குனு புரிஞ்சிரும் உங்களுக்கு. தமிழ்ல தான் சொல்லப் போறேன். பெர் கேபிட்டா டிமாண்ட். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைஸ் ஆஃப் சிட்டி. சைஸ் ஆஃப் சிட்டினா, மக்கள் தொகை அதிகமுள்ள நகரத்துல நீரோட தேவை எப்படி இருக்கும்? ம். அதிகமா இருக்கும். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அதிகமா தானே இருக்கும். 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேர் இருக்கான்னா, கண்டிப்பா நீரோட தேவை அதிகமா தான் இருக்கும். அப்ப சைஸ் ஆஃப் சிட்டிங்கிறது அப்ப சைஸ் ஆஃப் சிட்டி எழுதிக்கிறேங்க. வேணாம் நான் சொல்றேன் அப்ப ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நான் எதையும் எழுதப் போறதில்ல. அப்ப மக்கள் தொகை அதிகமுள்ள நகரத்துல நீரோட தேவை அதிகமா இருக்கும். இதான் விஷயம். அப்ப இது மூலம் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சைஸ் ஆஃப் சிட்டி இன்கிரீஸ் ஆக வாட்டரோட டிமாண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்? இன்கிரீஸ் ஆகும். அப்ப 2மே இன்கிரீஸ் ஆகுதுன்னா, டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டா? வாட்டர் டிமாண்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் இங்க விஷயம். வேற எதுவும் நான் இங்க எழுதல. நீங்க வேணா பக்கத்துல நோட்ஸ் சால்வ் பண்ணி போட்டுக்கங்க. எக்ஸாம்ல கேட்டா நான் கரெக்ட்டா அடிச்சிருவேன். கிளைமேட் கண்டிஷன். இப்ப கிளைமேட் கண்டிஷன பொறுத்தவரை சம்மர், விண்டர்ன்னு 2ஆ பிரிக்கணும். இப்ப கோடை காலத்துல தண்ணியோட அளவு எப்படி இருக்கும்? அதிகமா தேவைப்படும். அதே வந்து குளிர்காலத்துல நீங்க பாருங்களேன். இப்ப கோடை காலத்துல நீங்க தண்ணி எத்தன லிட்டர் குடிக்கிறீங்க? அதே குளிர் காலத்துல நீங்க தண்ணி எத்தன லிட்டர் குடிக்கிறீங்கன்னு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்க குடிக்கிறத வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். குளிர் காலத்துல சிலவங்க குளிக்கவே மாட்டாங்க. கோடை காலத்துல நார்மலா அங்க குளிக்காத நபர் கூட இங்க 4 டைம், 3 டைம், 2 டைம் குளிச்சிட்டு இருப்பான். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம். அப்ப கிளைமேட் கண்டிஷன பொறுத்தவர, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம். அதாவது கிளைமேட் கண்டிஷன பொறுத்த டைரக்ட்லி, இன்வெர்ஸ்லியும் டப்புன்னு முடிவு பண்ணிற முடியாது. அத எதோட டிபெண்ட் பண்ணணும் அப்டின்னா, சீசனோட டிபெண்ட் பண்ணணும். அவ சீசன பொறுத்து வேரி ஆகுது. அதே கோடை காலத்துல வாட்டர் டிமாண்ட்ங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கு. சாரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டா இருக்கு. கோடை காலத்துல சம்மர் டேஸ்ல. அப்ப சம்மர் டேஸ்ல என்ன இருக்கு வாட்டர் டிமாண்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் அப்ப சம்மர் டேஸ் வந்து நாட்கள் அதிகரிக்க கோடை காலங்கிறது இங்க இது வந்து டிமாண்ட் ஆஃப் வாட்டர் அதிகரிக்கும். அது குளிர் காலத்துல எப்படி இருக்கும்? அது வந்து அ எப்படி சொல்றது? தண்ணியோட அளவு கம்மியாயிரும்னு நான் சொல்றேன். வாட்டர் டிமாண்ட் கம்மியாயிரும்னு சொல்றேன். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? கிளைமேட் கண்டிஷன். ஆப்ஷன் நல்லா வாச்சுக்கிருங்க. நான் விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாரி டிக் பண்ணிக்கிறேன். அப்ப கிளைமேட் கண்டிஷன். 2வது விஷயம். சில நேரம் வெறும் கெட்டிங் குடுத்து ஆட் நோட்ல கேட்பான். எது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இருக்கு இல்லன்னு. ஓகே. 3வது ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்பிள். அது என்ன சார் ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்பிள்னா, வித் ஃப்ளஷிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. வித்தவுட் பீப்பிள் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, ரிச் பீப்பிள் ஒரு ரிச்சா இருக்கக்கூடிய பீப்பிளுக்கும், புவரா இருக்கக்கூடிய பீப்பிளுக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ரிச்சா இருக்காங்கன்னா, அவங்க வந்து அதிகம் வந்து தண்ணீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஃப்ளஷிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சிக்கனமா தண்ணீ யூஸ் பண்ண மாட்டாங்க. தோட்டம் வளர்ப்பாங்க. அது தண்ணீ பிடிக்கணும். அடிக்கடி கார் கழுவணும். வண்டிகள் நெறைய இருக்கும். அத கழுவணும். இது மாரி தண்ணீயோட அளவுங்கிறது அ அவ் அவ் ரிச் பீப்பிளுக்கு அதிகமாவும், புவர் பீப்பிளுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அவங்க வந்து என்னன்னா, காலைல டேப் வாட்டர் வருதா, போர்வெல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க. காலைல அங்க வரக்கூடிய இடத்துல வந்து தண்ணிய புடிச்சு சேமிச்சு வச்சுக்குருவாங்க. அதிலயே அவங்க புழங்கிக்குருவாங்க. நான் என்ன மீனிங்ல பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அப்ப அப்ப கேபிட்டல்ஸ் ஆஃப் பீப்பிள்ங்கிறது அந்த உயர் வகுப்பு மக்களுக்கு உயர் வகுப்பு மக்கள் மீன்ஸ் எப்படின்னா, மனி ஓரியன்டா டிபெண்ட் பண்றேன். அவங்களுக்கு ஒரு மாரியும், புவரா இருக்கக்கூடிய பீப்பிளுக்கு ஒரு மாரியும் தண்ணியோட அளவு மாறுபடும். இத வந்து நான் வந்து நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில்ல. உங்களுக்கே தெரியும். இப்ப ஒருத்தவங்க வீட்ல போர்வெல் போட்டுருக்காங்கன்னா, அவங்க தண்ணி எப்படி வேஸ்ட் பண்றாங்க. அதே போர்வெல் போடாம காலைல தண்ணி வருதுன்னா புடிச்சு வச்சுக்கிறேன் நான். அதுக்கடுத்து அடுத்த தண்ணி வரும்போது தான் புடிச்சு வச்சுக்கிறேன்னா, அப்படின்னா அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா 2க்குமே வித்தியாசம் புரியும். யார் கூட செலவு பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்பிள் இத பொறுத்து மாறும். அப்ப ரிச் பீப்பிள் வந்து அதிக தண்ணீ செலவு பண்ணுவாங்க. அவங்க டிமாண்ட் அதிகமா இருக்கும். புவர் பீப்பிளுக்கு வந்து தண்ணீ கம்மியா இருக்கும். டிமாண்ட் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஓகே. அடுத்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். பெரிய தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் அதிக தண்ணீ தேவைப்படும். அதே சிறிய தொழிற்சாலைகளுக்கு தண்ணியோட அளவு தேவைப்படாது. சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரியல், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியல், கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி இதுக்குன்னா தண்ணீய மூலாதாரமா வச்சு தான் செயல்படுது. தண்ணீ அதிகமா செலவாகும். சில இடத்துல தண்ணீயே தேவை வேண்டியது. ஓகே. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா சார்? ஓகேவா? ஒரு சிமெண்ட் உற்பத்தி பண்றாங்கன்னா, ஒரு சில இடத்துல தண்ணிக்கே நமக்கு தேவையில்ல இருக்காது. ஓகேவா? ஓகே. அப்ப
இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னு போட்டுக்கிறேங்க. இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. அதுக்கடுத்து குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளைஸ். என்ன சார் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளைனா, உங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி நல்ல டேஸ்ட்டா இருக்கு. ஓகேவா? நல்ல சுத்தமா இருக்கு. அப்டின்னா, நீங்க கூடுதலா தண்ணி குடிப்பீங்க. அதே வந்து குடிக்கிற தண்ணி ரொம்ப சுத்தம் இல்லாம இருக்கு, உப்பு கரிக்குது, இது மாரியான விஷயங்கள்லாம் தண்ணி நீங்க அவ்வளவா அதிகம் வந்து குடிக்க மாட்டீங்க. என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? இப்ப வாட்டரோட குவாலிட்டிய பொறுத்தும் அதிக செலவு பண்றோமா, கம்மியா செலவு பண்றோமா அப்படிங்கிறது அப்ப குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை. அப்ப 5வது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேபிட்டா டிமாண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை. சார் புரியுதானே ஏதாச்சும்? அதுக்கடுத்து பிரஷர் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்ப அதிக பிரஷர்ல தண்ணி வருது அப்படின்னா, வாட்டர் வேஸ்ட் ஆகுமா? வேஸ்ட் ஆகாதா? இப்ப நீங்க சும்மா ஒரு டேப் வாட்டர தொறக்குறீங்க. ஹை பிரஷர்ல தண்ணி வந்துச்சுன்னா, வாட்டர் வேஸ்ட் ஆகுமா? தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னா, தண்ணி வேஸ்ட் ஆகுமா? நீங்க வந்து ஜஸ்ட் லுக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கே வந்து ஃபீல் கிடைக்கும். ஏன்னா, தண்ணி கொஞ்சமா வரும் ஒரு நாளைக்கு. நீங்க ஒரு பக்கெட் ரொம்புறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. இல்ல சாரி ஒரு 20 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, அப்ப தண்ணி அதிகம் செலவுபடுத்துவீங்களா? இல்ல ஹை பிரஷர்ல தண்ணி வரும்போது தண்ணி அதிகம் செலவுபடுத்துவீங்கன்னா, ஹை பிரஷர்ல வரும்போது தான் தண்ணி வந்து செலவு பண்ணுவீங்க அதிகம். புரியுதா நான் சொல்றேனே? கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது உங்களுக்கு வெறுப்பு வந்துராதா? ஓகேவா? அது எப்ப ரொம்பி, எப்ப செலவு பண்றதுன்னா, சிக்கனமா குளிக்கிறத விட என்ன செய்வீங்க? 2 பக்கெட்ல குளிச்சுட்டு வந்துருவீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து. இதெல்லாம் எதுக்கு நடைமுறையோட சேர்த்து சொல்றேன்னா, அவங்க அவங்க கொஸ்டின்ஸ் தியரட்டிக்கலா ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அப்போ வந்து நான் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காண்டி. இல்ல நீங்க ஹிண்ட் மாரி பென்சில்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரீங்க நான் சொல்றது அப்டினாலும் பிரச்சனை இல்ல எனக்கு. ஓகே. அப்ப பிரஷர் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். பொதுமக்களுக்கு வந்து அதிக தண்ணீ சப்ளை வந்து பிரஷர்ல குடுக்குறோம்னா, அவங்க கண்ண பிணைக்கி வேஸ்ட் பண்ணிருவாங்க. ஒரு குடத்த புடிச்சுட்டு, அடுத்த குடம் புடிக்கிறவர விட தண்ணி கீழ ஊத்திக்கிட்டு இருக்கும் அவ்வளோ தண்ணி. அதே கம்மியா வருதுன்னா அவங்களுக்கு தெரியும். வர்ற தண்ணியே கம்மியா தான் வருதுன்னா அவங்களுக்குள்ளயே சண்டை வந்துரும். இப்பதான் எல்லார் வீட்லயும் போர்வெல் போட்டாங்க. சொல்றேன் நான். இதெல்லாம். பிரஷர் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியாங்கிறது எல்லா எல்லாரும் இருக்கக்கூடியது. எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஆ ரொம்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கஷ்டப்படக்கூடிய பீப்பிள் வாழக்கூடிய பிளேஸஸ் தான் இந்தியா. பன்முக மக்கள் வாழக்கூடிய பிளேஸ். எவ்வளவு நாகரீக வளர்ச்சி வந்தாலும், எந்த அளவுக்கு குரோத் ரேட் இருந்தாலுமே, ஒரு சைடு அப்படி இருக்கிறவங்க தான். அப்படிங்கும்போது, இந்த பிரஷர பொறுத்து இதாகும், வேரி ஆகும்னு சொல்றேன். பிரஷர் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதுக்கடுத்து லாஸ்ட் 7ஆ குடுக்கணுமா? ஓகே லாஸ்ட். சீவரேஜ் ஃபெசிலிட்டீஸ். அப்ப என்ன சார் சீவரேஜ் ஃபெசிலிட்டீஸ்? சாக்கடை தண்ணியே வேஸ்ட் தானே! அது வேஸ்ட் ஆனா என்ன நமக்கு பிரச்சனை இல்ல தானே! பெர் கேப்பிட்டா டிமாண்ட் வாட்டர் சப்ளை தண்ணி வந்து அதிகமா வேஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாமயே இருக்கலாம். தெரியாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன். தெரிஞ்சுக்க. பெரிய, பெரிய இண்டஸ்ட்ரியல் இருக்குல்ல, தொழிற்சாலைகள்லாம். அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கழிவுகள அகற்றதுக்கே அவ்ளோ லிட்டர் தண்ணி, லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பைப் மூலமா வெளில கொண்டு போறதுக்கு. கழிவுகள் வந்து கெட்டி, கெட்டியா கிடக்கும். உரத் தொழிற்சாலைகள்லலாம், சாய தொழிற்சாலைகள்லலாம். அந்த கழிவு வந்து கொண்டு போறதுக்கு, அடிச்சு கொண்டு போறதுக்கு அவ்ளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அதான் சீவரேஜ் ஃபெசிலிட்டீஸ். அப்ப அதிக கழிவுகள் தேங்கக்கூடிய பெரிய, பெரிய இண்டஸ்ட்ரியல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கழிவுகள ஹை பிரஷர் வாட்டர் கொண்டு ரிமூவ் பண்ணுவாங்க. கொண்டு போய் கலந்துருவாங்க. அப்ப அதுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். சில அபாயகரமான தொழிற்சாலைகள் இருக்கும். அப்ப அது மாரியான தொழிற்சாலைகள்ல நல்ல தண்ணீய கொண்டு மறுபடியும் அத சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் ரிவர்ல கொண்டு போய் கலப்பாங்க. ஆனா இப்ப யாரு செய்றாங்க அத ஓகேவா? ஆனா நம்மளுக்கு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, இதுக்கெல்லாம் நடைமுறை அமைச்சிருக்கணும். ஒரு வந்து தோல் தொழிற்சாலைலாம் வைக்கிறீங்க, உர தொழிற்சாலைலாம் வைக்கிறீங்க அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரியான நடவடிக்கைகள் நம்ம முன்னெச்சரிக்கையா எடுத்திருக்கணும். அதுக்கான மிஷினரீஸ் கரெக்ட்டா வாங்கி வச்சிருக்கணும். அதுக்கு தான் சர்டிபிகேட் குடுத்து நமக்கு அப்ரூவலே புரொவைட் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்றது கம்பெனியே. ஆனா இப்ப லஞ்சம் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சரி ஓகே. பாலிடிக்ஸ் பத்தி பேச வேணாம். ஓகே. சீவரேஜ் ஃபெசிலிட்டீஸ்ன்னு குடுக்குறோம். இதனால வந்து ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு போறவங்க பிரச்சனை இருக்காது. அந்த ரோட்டோரமா கூவத்துல வளரக்கூடிய
நபர்களுக்கு தான் அந்த பிரச்சனை ஏற்படும். சீவரேஜ் ஃபெசிலிட்டீஸ். ஓகே. அடுத்து. அதுக்கடுத்து என்ன எழுத போறேன் அப்படின்னா, குவாலிட்டி சொன்னோமா? எழுதிக்கிறேங்க சார். இப்பதான் குவாலிட்டி ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஆனா கொஸ்டின் 2 கொஸ்டினாச்சும் வந்துரும். மாட்டிறதுல. 2 ஆர் 3 மாட்டிரும். கவலைப்பட வேண்டியது. இதுவரை பார்த்ததுன்னா ஒவ்வொரு கொஸ்டின்னா, இப்ப பார்க்கறதுல 3 கொஸ்டின். அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர் மாரி இதுல வந்து 3 கொஸ்டின் 3 இது பார்க்க போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேங்க. டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டின்னு போட்டுக்கங்க சார். ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி குடுத்து அதுக்கப்புறம் எழுதுறேன். டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி. டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிய பொறுத்தவரை பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். சார் அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க. சார் ஒரு 3 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ். ஓகே. சாரி. அதாவது டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இப்ப டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டிய பொறுத்தவரை மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜி. அப்ப பிசிக்கல் எழுதிக்கிறேங்க. 3 கொஸ்டின் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன் போறதுக்கு முன்னாடி. இப்ப இத எப்படி பிரிக்கலாம்னா, பிசிக்கல் குவாலிட்டி, கெமிக்கல் குவாலிட்டி, பயாலஜிக்கல் குவாலிட்டி. பிசிக்கல் குவாலிட்டிய பொறுத்தவரை, 1 டர்பிடிட்டி. ஸோ ஓகே. அடுத்து கலர். 2வது ஆர்டர் அண்ட் டேஸ்ட். ஓகேவா? அதாவது சுவை, நாற்றம். துர்நாற்றம் சொல்லுவோம்ல. 3ஆ. ஆர்டர் அண்ட் டேஸ்ட்ன்னு போட்டுக்கிறேங்க. ஓகே. அடுத்து டெம்பரேச்சர். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி. டெம்பரேச்சர். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டின்னு போட்டுக்கங்க. ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி. ஓகே. கெமிக்கல் குவாலிட்டிய பொறுத்தவரை, டோட்டல் சாலிட்ஸ். டோட்டல் சாலிட்ஸ். அதுக்கடுத்து 2வது என்னன்னா பிஹெச் வேல்யூ. ஓகே. 3வது என்ன அப்படின்னா, அல்கலினிட்டி. கெமிக்கல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்கலினிட்டின்னு வச்சுக்கிறேங்க. அல்கலினிட்டி. 4வது என்ன அப்படின்னா, ஹார்ட்னஸ். 5வது என்ன அப்படின்னா, குளோரைட்ஸ். இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடும். குளோரைட் டெஸ்ட் தான் அதிகம் இருக்கும். நைட்ரேட்ஸ். ஏன்னா ஒவ்வொன்னும் பார்க்கணும் சார். 7 வந்து ஏதாச்சும் விட்டுருக்க ஒரு குளோரைட்ஸ் தான் விட்டுருக்கணும். அதனால ஒவ்வொரு லைன் எழுதிக்கலாம். மிஸ்செலேனியஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. இதர வகைகள். ஓகே. பயாலஜிக்கல பொறுத்தவரை பேத்தஜனி, நான் பேத்தஜனி சொல்லுவேன். இது அப்படியே வச்சுக்கிறேங்க. நான் இங்க எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கேரக்டர். அது என்ன சார் பிசிக்கல் கேரக்டர் அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர்ல இருக்கக்கூடிய சாலிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு தண்ணி எடுத்தோம்னா,
அது எப்படி வேணுமாலும் நீங்க தண்ணியா இருக்கட்டும். தண்ணீல மிதக்கக்கூடிய பொருளும் இருக்கும். சஸ்பெண்டட் சாலிட்ஸ். அதுக்கடுத்து தண்ணீல வெயிட்டா இருக்கக்கூடிய பொருள்னா கீழ செட்டில் ஆயிருக்கு. செட்டிலபிள் சாலிட். அதுக்கடுத்து அந்த தண்ணீல நல்லா கவனிங்க. டிஸ்சால்வ்டு. அது என்ன சார் டிஸ்சால்வ்டு அப்டின்னா, கரைஞ்சிருக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஏதாச்சும் கெமிக்கல் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க படிச்சிருப்பீங்கள்ல. அ அமிலத்தன்மை, காரத்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நீல லிட்மஸ் தாளை அ என்ன சொல்லுவான்? ஏதோ சொல்லுவீங்களே கெமிஸ்ட்ரில. ஆ ஊதா நிற அதான் நீல நிற லிட்மஸ் தாளை செந்நிறமாகும். செந்நிறத்த வந்து ஊதாவாகவும் மாற்றும் அப்டின்னு சொல்லுவீங்கல்ல. அது மாரி ஏதாச்சும் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கும்போது தான் அதுல மினரல்ஸ் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அப்ப கண்ணுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள கலந்திருக்கக்கூடியது தான் டிஸ்சால்வ்டு. ஓகேவா? அதுக்கடுத்து கொலாய்டு. கொலாய்டுன்னா என்ன அர்த்தம்னா, தொங்கும் பார்ட்டிகள்னு சொல்லுவோம். அது தொங்கும்ன்னா என்னன்னா, மேலேயும் மிதக்காது, கீழயும் செட்டில் ஆகாது. 2க்கு இடையில நடுவுல தொங்கிக்கிட்டே இருக்கும். அது கண்ணுக்கு தெரியும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணீய குலுக்கிட்டு பார்த்தோம்னா, நடுவுல வந்து மிதந்துகிட்டே இருக்கும்ல. சின்ன சின்ன புள்ளியா, முட்ட முட்டையா. அதான் என்ன சொல்லுவாங்க? கொலாய்டுன்னு சொல்லுவாங்க. சார் இதுல என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சைஸ் கேட்பாங்க. செட்டிலபிள் எப்படி இருக்கணும்? சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எப்படி இருக்கணும்? கொலாய்டல், டிசால்வ்டு எப்படி இருக்கணும்னு கேட்பாங்க. சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? அடுத்து சைஸ் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு குடுக்குறேன். சைஸ் ஆஃப் சாலிட்ஸ பொறுத்தவர, ஃபர்ஸ்ட் செட்டிலபிள். செட்டிலபிள் சாலிட்ஸ் எப்படி இருக்குன்னா, கிரேட்டர் தன் 10 மைக்ரானா இருக்கும். 2வது சஸ்பெண்டட் சாலிட்ஸ். இது எப்படி இருக்குன்னா, 10 மைக்ரான்ல ஆரம்பிச்சு 1 மைக்ரான் வரையும் இருக்கு. 3வது கொலாய்டல். சாலிட்ஸ்ன்னு குடுத்துருங்க. இது எப்படி இருக்குன்னா, 1 மைக்ரான்ல ஆரம்பிச்சு 10⁻³ மைக்ரான் வரையும் இருக்கு. 4வது டிசால்வ்டு சாலிட்ஸ். இது எப்படி இருக்குன்னா, லெஸ் தேன் 10⁻³ மைக்ரானா இருக்கு. சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகேவா? அப்ப செட்டிலபிள், சஸ்பெண்டட், கொலாய்டல், டிசால்வ்டுன்னு மொத்தம் 4 வகையான சாலிட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அப்ப சைஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அந்த மாரி இத குடுத்துருக்கேன். அப்ப ஒரு மைக்ரான்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் கேட்க மாட்டான். இதுதான் கேட்பான். இந்த அளவுகள் இதுதான் கேட்பான். இப்ப நான் எழுதுறதுன்னா உங்களுக்கு பேசிக்கா தெரியும் உங்களுக்கே. மைக்ரான்ங்கிறதுன்னா 10⁻³ மில்லிமீட்டரா இருக்கும். ஒரு மில்லிமீட்டரே 10⁻³ மீட்டர். அப்ப அதுல ஒரு 10⁻³ அப்ப எந்த அளவுக்கு சின்னமா இருக்குன்னு பார்த்துக்கங்க. மைக்ரான். இந்த இந்த மியூனா இத மியூன்னு சொல்லுவோம். மியூ இதுக்கான அர்த்தம் என்னன்னா மைக்ரான்னு சொல்லுவோம். சார் புரியுது தானே? ஓகே. அப்ப சைஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் எப்படி சார் இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் எங்களுக்கு செட்டிலபிள் ஓகே பெரிய பார்ட்டிகள். சஸ்பெண்டடோட மிதக்குதுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசுன்னு நான் சொல்லிருவேன். ஆனா கொலாய்டல் டிசால்வ்டு எனக்கு 2க்கும் புரியல சார். ஒண்ணு கரைஞ்சு இருக்குது, ஒண்ணு டிசால்வ்டு அப்படின்னா, நீங்க அளவு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேள அளவு இல்ல. ஆமா அளவே குடுத்தாச்சு. அப்புறம் என்ன? ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். இருக்கிறதுலே சின்ன டிசால்வ்டு டிஎஸ். அத விட பெருசு சிஎஸ் கொலாய்டல் சாலிட். அத விட பெருசு சஸ்பெண்டட். அதோட பெருசு செட்டிலபிள். 2க்கும் எஸ்எஸ் போட்டா மாறிடும். செட்டிலபிள் சாலிட்ஸ். இதான் ஆர்டர் வைஸ் எழுதுறது. இப்ப ஃபர்ஸ்ட் டர்பிடிட்டி எழுதுவோம். டர்பிடிட்டினா என்ன சார்? அப்படின்னா கலங்கல் தன்மை. ஒரு தண்ணி கலங்கலா இருக்கு அப்படின்னா, அதுல எந்த அளவுக்கு கலங்கல் தன்மை இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு தண்ணி எந்த அளவுக்கு இப்ப வந்து நீங்க குளிக்கிறதுக்கே ஒரு தண்ணி வந்து நீங்க வந்து ஒரு காட்டு பகுதியில மாட்டிக்கிட்டீங்க. அந்த காட்டுல தான் 2 நாள் நீங்க சர்வைவல் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. அப்ப அங்க உள்ள தண்ணீகள் தண்ணி தேங்கி தேங்கி குளம் மாரி கிடக்க அங்க இங்க தான் குளிச்சு வாழணும் நீங்க. அப்படின்னா, அப்ப அந்த கலங்கின தண்ணி ஓரளவு கலங்கிருக்கு அப்படின்னா, நீங்க அத குளிச்சு சர்வைவல் பண்ணிருவீங்க. ரொம்ப பொல்யூட்டடா இருக்குன்னா, உங்களால குளிக்க விட முடியாது அந்த இடத்துல. குளிக்கிறதுக்கு சொல்றேன். ட்ரிங்கிங் நாட் ஃபார் த ட்ரிங்கிங். நான் சொல்றது வந்து பாத்திங். அதாவது குளிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப குளிக்கிறதுக்கு கூட ஒரு தண்ணி ஒரு லிமிட்க்கு மேல கலங்கலா இருந்துச்சுன்னா, நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்டின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. அப்ப பிசிக்கல் கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டர்பிடிட்டி. அப்ப பெர்மிசிபிள் லிமிட். குளிக்கிறதுக்கு மொதற்கொண்டு. நாட் ஃபார் த திங்கிங் சொல்லியாச்சு நான் அங்கேயே.
குடிக்கிறதுக்கு சொல்லல. குளிக்கிறதுக்கே விட குளிக்கிறதுக்குன்னு இல்ல. ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு, நடைமுறையில வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு, ஒரு பாத்திரங்கள் எல்லா விஷயத்துக்குமே சொல்றேன். குடிக்கிறத தவிர்த்து ஒரு தண்ணி எந்த அளவுக்கு கலங்கலா இருக்கலாம் அப்டின்னா, 5 டூ 10 பிபிஎம்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கீழ சொல்றேன். அப்போ ஒவ்வொன்னுக்கும் வேல்யூஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல. இப்ப ஃபர்ஸ்ட் எது ஆரம்பிக்க போறோம்னா, பிசிக்கல் கேரக்டர்ல டர்பிடிட்டி வந்து ஆரம்பிக்க போறோம். 10:30 வரையும் கிளாஸ் போகும் சார். நான் சொல்லிட்டேன். ஓகே. அப்ப பிசிக்கல் கேரக்டர்ல டர்பிடிட்டி. ஓகே. எழுதிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒன். கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப ஏ டர்பிடிட்டின்னு போட்டுக்கிறேங்க. அப்ப சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ். சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ் such as clay, silt or some other finely divided organic materials. இப்ப சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கு? சஸ்பெண்டட்னா உங்களுக்கு தெரியும். சஸ்பெண்டட்னா என்ன அர்த்தம்? செட்டில் பண்ணா கீழ படிக்கும். சஸ்பெண்டட் மேல மிதக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு கிளே, சில்ட், சம் அதர். நல்லா கவனிங்க. ஃபைன்லி டிவைடட் ரொம்ப ஒரு ஃபைன் மெட்டீரியல் அதை இன்னும் ஃபைனா டிவைட் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அது என்ன சார் ஆர்கானிக் அப்படின்னா, பாதி மக்கி போன இலை, செத்த அப்புறம் ஒரு நாரு இது மாதிரிலாம் இருக்குல்ல. பாதி மண்ணாகி பாதி மண்ணாகாம இருக்கும்ல. அதான் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலா சாண்ட், கிராவல் எல்லாமே இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். பியூரா சாயில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம். ஓகே. இப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டர்பிடிட்டியை பொறுத்தவரை எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் யூனிட். அதாவது ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல். என்ன சார் சிலிக்கா ஸ்கேல்னு குடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன தெரியுமா? சிலிக்கான்னு சொல்லுவாங்க. சாண்ட் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சிலிக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப கலங்கல் தன்மை எப்படி இருக்குன்னா, எந்த அளவுக்கு மண்ணு கலந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அதான் அந்த ஸ்கேல் பேரு தான் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல். அப்ப எப்படி சொல்லுவோம்னா, 1 லிட்டர்ல எவ்வளவு மில்லிகிராம் கலந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதாவது மில்லிகிராம் பெர் லிட்டர். இத வேற மாரியும் கூப்பிடலாம். பிபிஎம் அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன். நான் எழுதுறேன் பார்த்துக்கங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட். எல்லாமே எக்ஸாம்ல கேட்டது தான். யூனிட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட்னு போட்டுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் யூனிட். மெஷர்டு இன் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல் இன் மில்லிகிராம் பெர் லிட்டர். அப்ப ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல் யூஸ் பண்றோம். இது கேட்டிருக்காங்க. மில்லிகிராம் பெர் லிட்டர்ல யூஸ் பண்றோம். இத வேற எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா, ஆர் மில்லிகிராம் பெர் லிட்டர்ன்னு சொல்லலாம். இல்ல பிபிஎம்னு சொல்லலாம். பிபிஎம்னா என்ன அப்படின்னா, ஹெர்ட்ஸ் பெர் மில்லியன். மில்லியன். அதாவது ஒரு பிபிஎம்ங்கிறது எவ்வளவு சொல்லுவாங்க அப்படின்னா, 1 டிவைடட் பை 10⁶ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 1 மில்லிகிராம் பெர் லிட்டர். ஆர் 1 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சார் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல்ல அளவிடுவோம். எப்படின்னா மில்லிகிராம் பெர் லிட்டர்ல. அது எப்படி சொல்லலாம்னா பிபிஎம்னு சொல்லலாம். அதுக்கான விரிவாக்கம் என்னன்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது மேத்தமேட்டிக்கா எப்படி சொல்லலாம்னா 1 டிவைடட் பை 10⁶ ஒரு பிபிஎம்னு சொல்லலாம். ஓகே தானே? அதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் சிலிக்கா சொல்யூஷன். அது என்ன ஸ்டாண்டர்ட் சிலிக்கா சொல்யூஷன் அப்படின்னா, 1 லிட்டர் வாட்டர்ல டிஸ்டில்டு வாட்டர். 1 லிட்டர் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர்ல 1 மில்லிகிராம் ஃபைன்லி டிவைடட் சிலிக்கா சாம்பிள் மிக்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அதுதான் ஸ்டாண்டர்ட் சிலிக்கா சொல்யூஷன்னு சொல்லுவாங்க.
சார் ஓகே தானே? ஓகே. அப்ப இதுக்கான விளக்கம் என்ன அப்டின்னா, ஸ்டாண்டர்ட் சிலிக்கா சொல்யூஷன். புரியலாட்டி திருப்பி கேளுங்க. ஓகே. நான் உங்களுக்கு ஜேடிய பொறுத்தவர மேக்ஸிமம் வந்து அ இது இது வந்து உங்களுக்கு தெரியும். கிராஷ் கோர்ஸ் மாரி தான். அதனால ரொம்ப கான்செப்ட்லாம் பார்க்கக்கூடாது. அ அதே சமயம் வந்து கான்செப்ட்லாம் பார்க்கணும். ஐ மீன் எப்படி சொன்னா, ரொம்ப கான்செப்ட்லாம் பார்த்துறக்கூடாது. ஆனா, நம்ம அந்த கொஸ்டின் கேட்டான்னா, அடிக்கிற அளவுக்கு கான்செப்ட்லாம் இருக்கணும். எல்லா கொஸ்டின் கவரேஜ் ஆகுற மாரி. மூட்ஸ் எல்லாம் கவர் ஆயிரும். இந்த 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 கிராஷ் கோர்ஸோட நோக்கமே அதான். ஃபர்ஸ்ட் அதுக்கு மீனிங்கே அதான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலாட்டி, கண்டிப்பா நான் விளக்கமா அந்த இடத்துல நிறுத்தி நான் சொல்றேன். இல்ல இது அப்படி அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு புரியலன்னா இங்க நான் சொல்லுவேன். எனக்கு பழகுன விஷயம். கிட்டத்தட்ட காலேஜ் 5 வருஷம், அதுக்கடுத்து 2 வருஷம், 7 வருஷமா நான் டீச்சிங்ல இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இது பழகுன விஷயம் தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்ப கேட்கலாட்டி விட பரவால்ல. நீங்க இப்ப சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் ஆரம்பிப்பீங்கல்ல, அப்ப ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா ரிவிஷன்ல உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுவேன். இப்ப கூட ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணாதது வந்து ஒரு மாரி நீங்க சங்கட்டமா இருக்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு கிளாஸ் தான் முடிச்சுட்டேன்னா, அடுத்து எனக்கு கிளாஸ்ங்கிற வேலை இருக்காது. மத்த ஒர்க்கு இருந்தாலும். இப்ப அந்த கிளாஸ்ங்கிற இதுவரையும் இருந்த ஒர்க்கு கிட்ட என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். டவுட் அப்படின்னு நான் சொல்றேன். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? அதனால நீங்க என்ட்ட கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்ஸர் பண்ணிருவேன். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஒரு டவுட் வரும். நீங்க கேட்காம விட்டுறாதீங்க. யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே. அவ்வளதான். இப்ப டிபேனிடாஸ் இது எப்படி சொல்லலாம்னா, the milligram of finely divided silica mixed with அதாவது இந்த மில்லிகிராம்னா 1 மில்லிகிராம் தான் சொல்றேன். இல்லாட்டி 1 ஓட எழுதிக்கோங்க. the 1 milligram of finely divided silica mixed with 1 liter of distilled water. ஓகே. அப்போ 1 லிட்டர் டிஸ்டில்ட் வாட்டர்ல 1 மில்லிகிராம் அளவு ஃபைனலி டிவைடட் சிலிக்கா மிக்ஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அதான் என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் சிலிக்கா சொல்யூஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து மெஷர்மென்ட்ஸ். 2 வகையான மெஷர்மென்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு ஆப்டிகல் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு மாடர்ன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அது கன்வென்ஷனல் மெத்தட், மாடர்ன் மெத்தட். இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். இது புரியலாட்டியும் நான் அடுத்து சொல்லுவேன். டர்பிடிட்டி ராடு, ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டரு, பாயிஸ் டர்பிடிட்டி மீட்டர். இத வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லணும்னா, நல்லா கவனிங்க. ஆ தியரி மாரி சரி ஓகே. எழுதிர்றேன். ஏன் பிரச்சனை? மெஷர்மென்ட் போட்டுக்கிறேங்க. ஒரு டர்பிடிட்டி எப்படி மெஷர்மென்ட் பண்ணுவோம்னா, 1 சார் இதுல வந்து கவலைப்படாதீங்க. இப்ப டர்பிடிட்டிக்கே இந்த கிளாஸ் முடியிற வரையும் வந்துருச்சு சார். அப்ப எல்லாமே அப்படிதான் போகுமான்னா, அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட்டு இருக்கிற 2, 3 தான் பெருசா போகும். அதுக்கடுத்து இருக்குன்னா, டக் டக்ன்னு ஒரே லைன்ல டக் டக்ன்னு முடிஞ்சிரும். அதனால இல்ல நீங்க இப்ப ரொம்பலாம் பேனிக் ஆக வேணாம். எனக்கு தெரியும்ல. செஷன் நான் வகுத்துட்டாவே நான் எல்லா இதுவும் பார்த்து தான் இது பண்ணுவேன். ஓகே. கன்வென்ஷனல் மெத்தட். டர்பிடிட்டி கொஞ்சம் பெருசா தான் போகும். இல்லாட்டி அது ஆப்டிகல் மெத்தட்ன்னு சொல்லலாம். இதுல ஏ என்னன்னா, டர்பிடிட்டி டர்பிடிட்டி ராட். இதுல பி என்னன்னா, ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். சி என்னன்னா, பாயிலிஸ் டர்பிடிட்டி மீட்டர். அதுக்கடுத்து 2வது மாடர்ன் மெத்தட். 2வது மாடர்ன் மெத்தட்ன்னு போட்டுக்கிறேங்க. மாடர்ன் மெத்தட பொறுத்தவர 2 இருக்கு. நெப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி மீட்டர்ன்னு சொல்லுவாங்க ஒண்ணு. ஏங்கிறது நெப்ளோமெட்ரிக்
டர்பிடிட்டி மீட்டர். பிங்கிறது ஃபார்மேசின் டர்பிடிட்டி மீட்டர். அப்ப அதுல 3 இதுல 2 குடுத்துருக்கேன். மொத்தம் 5 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டர்பிடிட்டி ராட் பார்த்தோம். இத பொறுத்தவரை முக்கியமான விஷயங்கள் வந்து எழுதிக்கலாம் சார். டர்பிடிட்டி ராட்னா ஃபர்ஸ்ட் லேபரேட்டரில யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. இதுல வந்து பாராகிராஃப் மாரி எழுத வேண்டியதில்ல சார். படமும் வரைய வேண்டியதில்ல. நம்ம டிப்ளமோ சிலபஸ்க்கு என்னமோ அந்த அளவுக்கு தான் குடுக்குறேன். ஆனா புக்ல வந்து படம்லாம் குடுத்து டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க. அது பெரிய கொஸ்டின் எழுதுறதுக்காண்டி குடுத்துருப்பாங்க. இல்ல கொஸ்டின் ஏரியாங்கிறது எனக்கு தெரியும்ல. அதனால இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நான் என்ன எழுதுறேனோ அத மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. அவ்வளவுதான். அப்ப டர்பிடிட்டி ராட். டர்பிடிட்டி ராட். அப்ப இத பொறுத்தவரை என்ன மெத்தட்னா, இது வந்து லேப்ல பண்ண மாட்டோம். ஃபீல்ட்ல பண்ணக்கூடிய மெத்தட். ஃபீல்ட் மெத்தட். ஓகேவா? இப்ப இட் இஸ் எ ஃபீல்ட் மெத்தட். இல்லாட்டி இங்கேயே குடுத்துருவா. இங்க எழுதுறதுக்கு பதிலா, இதுல எது லேப் மெத்தட், எது ஃபீல்ட்ன்னு இங்கேயே குடுத்துறேன். டர்பிடிட்டி ராட்ங்கிறது ஃபீல்ட். இங்கேயே படிச்சுக்கிடுங்க. கீழ எழுத வேணாம். அதுக்கடுத்து இது வந்து சாக்சன் டர்பிடிட்டி மீட்டர்ங்கிறது லேபரேட்டரி மெத்தட். அவ்வளவுதான். அப்ப இங்க புதுசா எழுதணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஒவ்வொரு லைன்ல எழுதிக்கிறேங்க. ஆ பிளாட்டினம் நீடில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, கீவேர்ட் மாரி பாராகிராஃப் எழுத வேணாம். ஆப்ஷன்ல பார்த்து அடிக்கணும்ல அதுக்காண்டி. பிளாட்டினம் நீடில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆ அதாவது டெப்த் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, ரீடிங் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? டெப்த் இன்செர்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்டின்னா, ரீடிங் வில் டிக்ரீஸ்ன்னு அர்த்தம். ராடு முழுக்குறது அதிகரிக்குது அப்டின்னா, ரீடிங் கம்மியாகுதுன்னு அர்த்தம். என்ன எழுதிக்கிறேங்க. டெப்த் அதாவது பிளாட்டினம் நீடில் யூஸ்டு. அப்ப டெப்த் ஆஃப் இல்லாட்டி சென்டென்ஸா எழுதணும்னா, ராட் வித் பிளாட்டினம் நீடில் இன்சர்ட்டட் இன்சைட் வாட்டர் அண்ட் டெப்த் அட் விச் பிளாட்டினம் நீடில் ஜஸ்ட் பிகம் இன்விசிபிள் கிவ்ஸ் டர்பிடிட்டி இன் பிபிஎம். அதாவது உள்ளுக்குள்ள ராட விட்டுட்டு இது பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, நிக்கல் ரிங் ஒண்ணு கீழ குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சொல்யூஷன் ஊத்த ஊத்த நமக்கு எப்ப மறையுதோ, அப்ப எவ்வளவு ஊத்திருக்கோமோ அந்த ரீடிங் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத கதை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? போட்டித் தேர்வு பொறுத்தவரை. இப்ப டெப்த் ஆஃப் இன்சர்ஷன் இன்கிரீசஸ். இப்ப நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. ராடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, ரீடிங் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இன்கிரீசஸ் ரீடிங் வில் டிக்ரீசஸ். அதுக்கடுத்து இதுல என்ன யூஸ் பண்றோம்னா, இட் இஸ் மெஷர்டு ஸ்டாண்டர்ட் சிலிக்கா ஸ்கேல் யூஸ் பண்றோம். அப்ப இட் இஸ் மெஷர்டு சிலிக்கா ஸ்கேல். அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா, பெர்மிசிபிள் லிமிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பெர்மிசிபிள் லிமிட் வந்து லெஸ் தென் அது 5 டூ 10 பிபிஎம்க்குள்ள இருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். டர்பிடிட்டி ராட். இதுதான் மொத்த டர்பிடிட்டி ராடுக்குமே குடுத்திருப்போம். 5 டூ 10 பிபிஎம்க்குள்ள இருக்கணும்னு வச்சுக்கிறேன். அதான் உங்க பெர்மிசிபிள் லிமிட் வந்து லெஸ் தென் 5 பிபிஎம்மா இருக்கணும். அதே டொமஸ்டிக் பர்ப்பஸ்னா 10 பிபிஎம்க்குள்ள இருக்கலாம்னு குடுத்திருப்பாங்க. பொதுவா எழுதிக்கிறேங்க அவ்வளவுதான். அடுத்து சாக்சன் டர்பிடிட்டி யூனிட். இது லேபரேட்டரில யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். மேலேயே குடுத்துட்டேன். அதனால நீங்க ஒரு படிக்க வேண்டியதில்ல. பீன்னு போட்டுக்கிறேங்க. ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட். அதாவது ஜேடியூன்னு சொல்லுவாங்க. ஜாக்சன் டர்பிடிட்டி யூனிட்ன்னு சொல்லுவாங்க.
இது வந்து லேபரட்டரி மெத்தடு. எழுதோட வேண்டியதெல்லாம் இங்கே குடுத்தாச்சு. நான் எழுதுறேன். லேபரட்டரி மெத்தடு. இது எப்படின்னா, கீழ ஒரு விளக்க வச்சுருவாங்க சார். ஒரு ஹேண்டில் மெழுகுவர்த்திய வச்சுருவாங்க. மேல ஒரு கிளாஸ் வச்சுருவாங்க. இப்ப கலங்கல் தண்ணீய ஊத்துவாங்க. கீழ உள்ள வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணீல. நீங்க கலங்கல் தண்ணீய ஊத்த, எப்போ வந்து அந்த வெளிச்சம் தெரியாம தண்ணீல கலங்கல் தன்மை அதிகமாகுதோ, அப்ப நிறுத்திட்டு அந்த ராடுல எவ்வளவு ரீடிங் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் கதை நமக்கு தேவையில்ல. இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்கன்னு சொல்றேன். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா ரேஞ்ச் கேட்கலாம். ஓகேவா? ரேஞ்ச் கேட்கலாம். எவ்வளவு இருக்குன்னா 25 பிபிஎம் டூ 1000 பிபிஎம் இருக்கும். வேறனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க பாசிபிலிட்டி இல்ல. கதை வேணா எழுதலாம் உட்காந்துட்டு. நமக்கு தேவையில்ல அதுனா. அதுக்கடுத்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் சார். நம்ம குடி தண்ணிக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, கலங்கல் தன்மை 25 பிபிஎம் டூ 1000 பிபிஎம் இருக்கிறதுக்குள்ள தான் கண்டுபிடிக்க முடியும்னு குடுத்துருக்கேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. அப்ப நமக்கு கலங்கல் தன்மை 20 இருந்துச்சுன்னா சாக்சன் ரெப்டிவிட்டி காட்டாது கரெக்ட்டா ரீடிங். ஆனா 20 கலங்கள் தனிமையா இருந்தா குடிக்க முடியுமா? கீழ என்ன குடுத்தேன்? சார் டர்பீட் கார்டுக்கு 5 டூ 10க்குள்ள தான் இருக்குன்னு குடுத்துருக்கேன். அப்ப குடி தண்ணிக்குலாம் இத யூஸ் பண்ணக்கூடாது. இத யூஸ் பண்ணீங்கன்னா ரீடிங் தப்பா இருக்கும். அத நம்பி குடிச்சீங்கன்னா மண்டைய போட வேண்டியது தான். ஐ மீன்ஸ் என்னன்னா டிசீஸ் ஏதாச்சும் வந்துரும். இல்லாட்டி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கடுத்து திஸ் மெத்தட் அதிகம் வந்து சொல்லுவாங்கல்ல, மண் உள்ளதுன்னா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிட்னி ப்ராப்ளம் வரும்னு. திஸ் மெத்தட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். அதுக்கடுத்து டெப்த்ன்னு போட்டுக்கிறீங்க. டெப்த் இங்க டர்பிலிட்டி யூனிட். டெப்த்த பொறுத்தவரை 10.8 சென்டிமீட்டர். இங்க 200 ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட் இருக்கும். இங்கிட்டு 21.5 சென்டிமீட்டர். இங்கிட்டு 100 ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட் இருக்கு. இங்க 72.9 சென்டிமீட்டர் காட்டுதுன்னு வச்சுக்கிறேன். அப்ப 25 ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட். இது மூலம் என்ன காட்டுதுன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆக ஐ மீன் தண்ணி ஊத்த தண்ணியோட டெப்த் அதிகரிச்சுட்டே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலங்கல் தன்மை இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். அப்ப கலங்கல் தன்மை டர்பிலிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் 72.9 சென்டிமீட்டர்னா தண்ணி எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு பாருங்க. அந்த கிளாஸ் டியூப்ல. அப்ப அந்த கண்டெய்னர் கிளாஸ் டியூப் வந்து ஐஸ் ஆயிருக்கு. அப்பதான் கம்மியா காட்டுது. 10.8 சென்டிமீட்டர் கொஞ்சம் தண்ணி ஊத்தும்போது டக்குனு அந்த மெழுகுவர்த்தியில எரியக்கூடிய தீபம் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? கலங்கல் தன்மை அதிகமா இருக்கு. அதனால 200 ஜாக்சன் டர்பிலிட்டி காட்டுது பாருங்க. சார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். நான் குடுத்தது பிக்ஸ்டா குடுத்துருக்கேன். அவங்க 21.5 சென்டிமீட்டர் டெப்த்க்கு எவ்வளவு டர்பிலிட்டி யூனிட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 100ன்னு நீங்க டிக் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கணும். சார் புரியுதானே எல்லாருக்கும்? ஓகேவா? அதுக்கடுத்து பாயிலிஸ் டர்பிலிட்டி யூனிட். எழுதிக்கிறேங்க. பாயிலிஸ் டர்பிலிட்டி யூனிட். இதுல ஃப்ளூ கோபால்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. குடுக்குறத எழுதிக்கிறேங்க. மொத்தமா குடுக்குறேன். ஏபிசின்னு எழுதிக்கிறேங்க. பாயிலிஸ். இப்ப இத பொறுத்தவரை எங்கெங்கன்னா ஸ்மால் டர்பிலிட்டி இருக்கோ அந்த மாரி இடத்துல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இன் திஸ் கேஸ் ஆஃப் ஸ்மால் turbidity water or less can be found. எங்க கம்மியா கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் turbidity. ஓகே. ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் 0 to 10 ppm. எப்படி இருக்குன்னா யூஸ் டு மெஷர் ஃபைனர் வேல்யூஸ். ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். யூஸ் டு மெஷர் ஃபைனர் வேல்யூஸ். ஓகே.
அப்ப இது எங்க யூஸ் பண்றோம்னா, ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்றோம். அப்ப ஹென்ஸ் தீஸ் ஆர் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இன் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே. அதுக்கடுத்து முக்கியமானது என்னன்னா, இங்க லைட் இன்டென்சிட்டி என்ன செய்யும்னா, ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அப்ப இங்க பாய்லர் ஸ்டெபிலிட்டி மீட்டர்ல என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றோம்னா, அப்சார்ப்ஷன் பிரின்சிபல். அப்போ ஒரு லைட்ட வந்து இது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். கதை வேணாம். தூரமா ஒரு பல்ப் வச்சிருப்பாங்க. ஒரு கண்ணாடி டியூப் 2 டியூப் வச்சிருப்பாங்க. ராசாப்ல 2 டியூப்லயும் ஊத்துவாங்க. கீழ வந்து ப்ளூ கோபால்ட் கிளாஸ் வச்சிருப்பாங்க. இது வேணாம். இந்த கதை வேணாம். ரொம்ப குழப்பிக்க வேணாம். காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இதுல வந்து லைட்ட வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் தான் உதவுது. அப்ப லாஸ்ட் பாயிண்ட். இதுல ஒரு ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் அந்த சென்டென்ஸே குடுக்க போறேன். ஃபுல் சென்டென்ஸ் தான். இன் Foyle's turbidity meter, the light intensity is measured in the direction of intensity light. Absorption principle சொல்லுவாங்க. இது படி தான் செயல்படுது. அதுக்கடுத்து அவ்வளவுதான். பொதுவா டர்பிடிட்டி இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோமே. பொதுவா வெறும் டர்பிடிட்டியோட பெர்மிசிபிள் லிமிட்ன்னு கேட்கறாங்க அப்படின்னா, லாஸ்ட் எழுதிக்கிறேன். நோட் பொதுவா டர்பிடிட்டின்னு கேட்கறாங்க அப்படின்னா, டர்பிடிட்டி பெர்மிசிபிள் யூனிட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, பொதுவா கேட்டா 5 to 10 ppm வரும். தட்ஸ் ஆல். இதோட டர்பிடிட்டி முடிஞ்சிருச்சு. சார் புரிதலா இருக்கேன். ஓகே தானே? ஓகே. அதோட கிளாஸ் கட் பண்றேன்.